ஆண்டவர் தம்முடைய வார்த்தை மூலம் நம்மோடு பேசுவாராக. ரோம சபைக்கு பவுல் எழுதின நிருபத்தில் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 7:5 எடுப்போம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து படிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுத்துங்கள், பைபிளை கையில் எடுத்து முறைப்படி படிச்சு பாருங்க. எல்லா நாளும் வசனத்தை சொல்லும் பொழுது நீங்கள் இங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, கொஞ்சம் பைபிளை எடுத்து படிச்சு பார்க்கணும். அப்பதான் நமக்கு நல்லாவே புரியும். ரோமர் 7:5 சொல்கிறார், நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே வேலை செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் மறித்தவர்களாகி, நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தவர்களாகி அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். முன்னால நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் பாவ இச்சைகளை நடப்பித்து வந்தோம். பாவ இச்சைகள் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களிலே பலன் செய்தது என்று பவுல் குறிப்பிடுகிறார். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாரு, ஆனா திரும்பவும் அவரு பாவமும் அக்கிரமும் மீறுதலாம் பண்ணிட்டு இருக்கிறார். அது என்னன்னு சொன்னா அவருக்கு இன்னும் தெளிவில்லை, அவருக்கு இன்னும் சரியா விடுதலை கிடைக்கல. ஆண்டவர் இயேசு ஒருமுறை ஒரு குருடனை கண்ணை திறந்துட்டு பார்க்க சொல்ற வேளையில அவன் பார்த்தா மனுஷன் எல்லாம் மரம் போல தெரியுது. சிலர் சரியான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவியின் கனிகளை உடையவர்களாக விளங்குவார்கள். ஆனா இந்த ஆவியின் கனிகளை உடையவர்களாக அது இல்லையே. அது இதனால அவங்க இப்போதும் மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டிருந்தால் அப்படிப்பட்டவர்களால ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியாது. அவருடைய அவயவங்களிலே இந்த பாவ இச்சைக்கு ஏதுவான கிரியைகள் தான் காணப்படும். அதுதான் இப்போ ஒரு பெரிய குழப்பம். நாட்டில் இல்லை, நம்ம வாழ்க்கையில் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கிறோம். பழைய காலத்தில் ரட்சிக்கப்படுக்கு முன்னால் அப்படி இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு உண்மையான விடுதலையை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால்தான் ஆவியின் கனிகளை உடையவர்களாக மாறுவோம். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க, ஒரு ஆவியின் கனி இல்லையே. In the past we were ruled by our sinful selves. முன்னால பாவ இச்சைகளினால நம்ம ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருந்தோம். நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டு இருந்தோம். இப்ப நம்ம ஆண்டவருக்கு உள்ளார இருக்கிறோமா? நம்முடைய அவயவங்களை கிறிஸ்துவின் அவயவங்களாக ஒப்பு கொடுத்துட்டோமா? நம்முடைய சரீரத்திலே பாவக்கிரியைகள் முறியடிக்கப்படுகிறதா? சில வேளையில் பாவக்கிரியைகள் தலைத்துக்க வரும். கெட்ட வார்த்தை பேசணும்னு வரும், திருடணும்னு எண்ணம் வரும், பொய் சொல்லணும்னு வரும், சண்டை போடணும்னு வரும். அதெல்லாம் மாறுதா? மாறிட்டு இருக்கா? இல்லை அந்த பாளைய எல்லாம் இன்னும் வந்துட்டு இருக்குதா? சில ஆட்கள் இடத்துல போனா வாயிலிருந்து துர்நாற்றம் வீசும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது காரணம் குடல் புண்ணு. சார் உங்களுக்கு குடல் புண்ணு, வேற ஒன்றும் இல்லை. அவங்க பல்லு விளக்காம ஒன்றும் இல்லை, பல்லெல்லாம் ஒழுங்காக விளக்குறாங்க. குடல் புண்ணு கேட்டீங்களா? இது போக இன்டைஜஷன், அஜீரணத்தினால சிலர் ஏப்பம் விடுவாங்க. சிலருக்கு பக்கத்தில் பேட் ஸ்மெல் வரும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும், வாயில வரும். இந்த கல்லுல இருந்து வருதுல ஒரு ஸ்மெல், பேட் ஸ்மெல். கல் குடிக்கிறாங்க, கல் அதுல இருந்து வர்ற போல ஒரு ஸ்மெல் வரும். அது இன்டைஜஷனால வருது, அஜீரணத்தினால வருது. அது உள்ளுக்கு இருக்கு, அது வேலை காட்டுது. பவுல் சொல்றாரு, நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமை செய்கிறேன், காரணம் எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவம் அப்படி செய்யுதுன்னு பவுல் சொல்றாரு. அதுதாங்க நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஆவியின் கனிகளை நாம் எதிர்பார்க்க முடியாது. மாம்சத்துக்கு ஏதுவான கிரியைகள் தான் வெளிப்படும். நம்ம பார்த்து மற்றவங்க யாரும் நம்ம உண்மையான ஆண்டோட பிள்ளைன்னு கூட அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. நம்ம உலக மக்களை போல பாவக்கிரியைகளை நடப்பித்துக் கொண்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்கலாம். அதுதான் பாவத்திற்கு, அதாவது மாம்சத்துக்கு உட்பட்ட காலத்தில்
மனிதனிடத்திலே காணப்படுகிற செயல்பாடுகள். நம்ம ஆண்டவருக்கு உட்பட்டவர்களாக இருந்தால், கொரிந்திய சபைக்கு பவுல் உங்களுக்கு குறிப்பிடுகிறார், கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாயிர்கள் சொல்றார். If any man be in Christ, he is a new creature, all things are gone away. ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்றார். பழையவைகள் ஒழிந்து போயின, இது எல்லாம் புதிதாயிடும். இப்ப புதிய மாற்றம் ஒன்றும் வரல, இல்லை ஏதோ மாறுதல் வந்திருக்கா? ஒன்றும் இல்லையே. பழைய சுபாவம் தான் இன்னும் இருக்குது, பழைய பழக்க வழக்கம் தான் இருக்கு. காரணம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். நம்ம மாம்சம் பாவ சரீரம். இந்த உலகம் பாவ உலகம். நம்ம இந்த மாம்சத்துக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தோம்னா இது பல பாவங்களை செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும், தவறுகளை செய்ய தூண்டும். நம்ம மகிமை சரீரத்தில் இப்போ இல்லை, 1000 வருஷ அரசாட்சியில் இல்லை, பாவ சரீரத்தில் இருக்கிறோம். அதனால இந்த சரீரத்துக்கு சொல்ற போல கேட்டுட்டு இருந்தோம்னா பாவம் தான் நம்மகிட்ட வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். நற்பண்புகள் வெளிப்படாது, ஆவியின் கனிகளை உடையவர்களாக நம்ம இருக்க முடியாது. இதுதான் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில இருக்கிற குழப்பம். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிறதுக்கு, கடன் மாற, வியாதி நீங்க, ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்குன்னு சொல்லி அதுக்காக நாங்களும் வரோம், கோயிலுக்கு வர்றோம், இயேசுநாதரை ஏற்றுக்கிடுறோம், தெய்வமாக வணங்குறோம்னு வருவாங்க. ஆனால் அவங்க ஆண்டவர்கிட்ட வந்திருந்தாலும் இந்த மாம்சத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. இந்த ஃபிளஷ், இந்த மாம்சம் தான் அவங்களை கட்டுப்படுத்துது, கண்ட்ரோல் பண்ணுது. அவங்கள ஆண்டவர் ஆளுகை செய்யறதுக்கு முழுமையாக விட்டுக் கொடுக்கவில்லை. ஆண்டவர் ஆளுகை செய்ய விட்டுக் கொடுத்த ஆவியின் கனிகள், நற்பண்புகள் அவர்களுக்கு வெளிப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆண்டவர்களே நிலைத்திருக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். நம்ம உயிர் உடம்புல தான் இருக்கு, அது கரெக்டு தான். உடம்புல உயிர் இருந்தாலும் இந்த மனதும் மாம்சம் விரும்பினது போல நம்ம வாழணும்னு உள்ள எண்ணம் மாறிடும். மனதும் மாம்சம் விரும்பினதை நம்ம செய்து வரும் பட்சத்தில் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக தான் இருக்கிறோம். சர்க்கஸுக்கு போகணும், சினிமா பார்க்கணும், ஒரு சுருட்டு குடிக்கணும், கேட்டீங்களா? அந்த எல்லைக்கார கொஞ்சம் மாற்றணும். யாருக்காவது இன்னைக்கு நம்ம ஒரு சண்டை போடணுமே, யாரும் கிடைக்கலையே, பாஸ்டர் தான் கிடைச்சார். பாஸ்டர் நான் வந்திருக்கிறேன் உங்களை பார்க்குறது, சண்டை போடணும் தான் வந்தேன். எங்கிட்டயா? ஆமாம் ஆமாம் உங்கள்கிட்ட தான். எனக்கு யாரும் கிடைக்கல இல்லையா, அதனால உங்கள்கிட்ட தான். வேறு ஆள் கிடைக்கலையா சண்டை போடுறதுக்கு? இந்த மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் பாவ இச்சைகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, அவங்க ஒரே குழப்பத்தில் கிடக்குறாங்க. இப்போ மாம்சத்துக்கு உட்படாமல் இருக்கணும்னா நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் எனது வாழ்க்கையை உமக்கு தருகிறேன், என்னை நீர் ஆளுகை செய்து வழிநடத்தும். இந்த சரீரத்தில் இருக்கிற எண்ணங்கள், திட்டங்கள், பாவ ஆசைகள் எல்லாம் மேற்கொள்ளாமல் பார்த்துக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்வார். நமக்கு அந்த கெட்ட எண்ணம் எல்லாம் மாறிடும், தீய மனதை மாற்றி விடுவார். நமக்கு பழைய எண்ணம்லாம் வராது. முன்னால பழைய கெட்ட எண்ணம்லாம் சும்மா இருக்க வேலையிலே பல எண்ணம் எல்லாம் வரும். யாரை கெடுக்கிறான், யாரை கவுத்தி விடலாம் இல்லையா? இந்த பொறாமை எண்ணங்கள், கசப்பு, இதெல்லாம் வராது, அதெல்லாம் மாறி போயிடும். அதெல்லாம் ஐயோ நமக்கு இருக்கவே கூடாது, இது நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு எண்ணம் வந்துடும். இப்ப நம்ம அறியாமலே சும்மா இருக்கிறவங்க கெட்ட கெட்ட எண்ணமா வருது. பவுல் சொல்ல, திரும்பி சொல்ல, விரும்பாத தீமை செய்கிறேன், காரணம் எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றா நம்ம மாம்சத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாகிறோம். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் மாம்சத்துக்கு உட்பட்டவனாக பாவ இச்சைகளை நிறைவேற்றுகிறவனாக இருந்து கொண்டிருக்கிறான். இது ரொம்ப சங்கடமான ஒரு நிலைமை. அதுதான் பவுல் சொல்றாரு, கோமசபிகளுக்குள்ளதான் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான் ரொம்ப பரிதாபமாக என்ன நினைக்கிறேன்னு அவர் தன்னை பற்றி சொல்றாரு. சிலர் இதை பற்றி எல்லாம் தப்பாக வருத்தமாக நினைக்கிறது. ஐயோ நான் இப்படி இருக்கக்கூடாதே என்று நினைப்பதில்லை. நான் சண்டை போட்டதுதாங்க நல்லது, அப்பதான் யாரும் என் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. நான் கடினமாக உழைக்க முடியாது, அது எனக்கு ஒத்துடாது. நான் திருடித்தான் சாப்பிடுவேன், அடுத்ததை ஏமாற்றி தான் நான் பிழைப்பேன்.
இப்படி தாங்கள் செய்கிற தவறுகளை சாதனையாக எண்ணி சந்தோஷப்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுக்கு உட்பட்டவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களுக்கு அதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஐயோ, நான் இப்படி ஆகக்கூடாது, நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் பொய் சொல்லக்கூடாது, நான் சண்டை போடக்கூடாது, நான் திட்டக்கூடாது, நான் சினிமா பாட்டு கேட்கவும் கூடாது, சினிமா பார்க்க கூடாதுன்னு ஒரு கன்விக்ஷன், ஒரு உணர்வு நமக்குள்ள வந்துடும். பாவ உணர்வு வந்துடும். இந்த அனுபவம் இல்லாவிட்டா அது போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை. யூ ஆர் டிசீவிங் யுவர்செல்ஃப். உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிறாய். பழைய பாட்டில் இருக்குது, ஒருவன் அறியாமையினாலே பாவத்துக்கு உட்பட்டால் அவன் பாவ நிவாரண பலியாக ஒரு இளங்காளையை பரிசெலுத்தணும். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எழுதி, லேவியராகமம் 4:2 இருக்கு. அறியாமையினாலே பாவத்துக்கு உட்பட்டால், அறியாமையினாலே வேணும்னு செய்கிற பாவம் இருக்கு, தெரியாமல் செஞ்ச பாவம் இருக்கு. துணிகரமான பாவம் தான் தெரிஞ்சு செய்கிற பாவம். தெரியாம சந்தர்ப்ப சூழ்நிலையில நான் ஒரு பொய்ய சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப பசியா இருந்தது, பக்கத்து தோட்டத்தில் ஒரு மாம்பழை பழுக்கிறது, பசியின் மிகுதியினால நான் பறிச்சு தின்னுட்டேங்க, வேற வேணும்னு செய்யலங்க. அப்படி இதுவர அறியாமையினால் ஒரு பாவத்துக்கு ஒருவன் உட்படுவானால் அதுக்கு ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக செலுத்தணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை செலுத்தியும் வந்திருக்கிறார்கள். இப்ப எல்லாம் நம்ம எங்க போறது? இளங்காலை எங்க கிடைக்குதான்? பயங்கர விலை, நம்மால வாங்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ற பாவத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு காலையை வாங்க முடியுமா? ஒரு மாசத்துக்கு ஒரு காலை வாங்க முடியுமா? ஒரு காலைக்கு விலை 10,000, 15,000, 20,000 ரூபாய். எங்க போய் வாங்குறது? எங்க கிடைக்குது? காலச்சந்தைக்கு இங்கே இருக்குது. மார்த்தாண்ட பக்கத்துல காலச்சந்தைன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க பேரே காலச்சந்தை. அங்க கால மாடுகள் விற்பாங்க. இங்க எங்க இருக்குன்னு எனக்கும் தெரியுதில்லை. அறியாமையினால் ஒருவன் பாவத்துக்கு உட்பட்டால் இளங்காலையை பலியாக செலுத்தார். இப்ப நமக்காக ஆண்டவர் இயேசு பலியிடப்பட்டார், நமக்காக அவர் பலியானார். அதனால இனி நம்ம பலி செலுத்த வேண்டாம். அதுக்கு பதிலாக ஆண்டவர் இயேசுவிடத்துல பாவத்தை அறிக்கை செய்து விட்டுறணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இனிமேல் இயேசு நமக்காக பலியானதுனால நம்ம ஆடோ காளையோ இளங்காளையோ பலி செலுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசுவிடத்துல பாவ அறிக்கை பண்ண வேண்டும், பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாங்க எல்லாம் எந்த பாவத்துக்கும் உட்படலைங்க, நாங்க எல்லாம் ரொம்ப கரெக்டா தான் இருக்கோம். அப்படியா? நீங்க நேற்றுக்கு ஒரு மாதிரி தடுமாறி பேசுற வேலையில என்ன பண்ணீங்க? நீங்க தண்ணி போட்டுருந்தீங்க போல இருக்க. தண்ணி ஒன்றும் போடல, நான் நல்லா தான் இருந்தேன். போய் அவர் ராத்திரி நேரத்துக்கு சரியா தெளிவா பேசல, அவர் தண்ணி அடிச்சிருந்தார். கிறிஸ்தவர்களும் தண்ணி போடுறவங்க இருக்கிறாங்க. குடிக்கிற தண்ணி இல்லை, கல்லு, பீர், விஸ்கி எல்லாம் குடிப்பாங்க. நேற்றைக்கு நான் உங்களுக்கு பேசி பார்த்தேன், நீங்க சரியா பேசல, உங்களுக்கு பேச்சு சரியா வரல, அதான் நான் கட் பண்ணிட்டேன், பேச்ச நிறுத்திட்டேன். அவரு ஏதோ ஒரு இடத்துல கூட்டாளி கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டேன். அவரு ஏமாந்துட்டேன், சொல்லுவல, அது நான் பிடிக்கக்கூடாதுன்னு நினைச்சேன், ஏமாந்துட்டேங்க. திடீரென்று நான் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு தான் உறுதியான தீர்மானத்தில் இருக்கிறேன். ஆபீஸில் உள்ள ஒரு பையன் கொண்டு 200 ரூபா பாக்கெட்டில் வச்சுக்கிட்டான். ஆபீஸில் உள்ளவங்க சும்மா கொண்டு வைக்கிறான், நான் பாக்கெட்டில் வைப்பான். அறியாமையினாலே பாவத்துக்கு உட்பட்டால் கூட பாவ நிவாரணம் பலி செலுத்தணுமா? இப்ப நம்ம அறிந்தும் அறியாமலும் பாவங்களுக்கு உட்படுகிறோம், அறிந்தும் அறியாமலும் பாவங்களுக்கு உட்படுகிறோம். இப்ப அறிந்து செஞ்சிருந்தாலும் சரி, அறியாம உட்பட்டாலும் சரி, நம்ம ஆண்டவரிடத்துல உள்ளபடி பாவங்களை அறிக்கை செய்து விட்டுறோம் இல்லையா? பள்ளிக்கூடத்தில் பரீட்சை நடக்குது, இப்ப கோட்டையில எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. இப்ப பரீட்சை நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி தெரியல, அங்க ஒருத்தர் ஒரு பிச்சை கொடுக்குறான், நமக்கு இதா இருக்கு, இதுல எழுதி வச்சிருக்க, நீயும் எழுதிக்காங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு தவறு நடந்து போச்சு, அது பாவம், அது ஒரு பாவம் தான், தப்பு தான் இல்லையா? அப்ப இப்ப என்ன பண்றது? ஆண்டவரே இப்படி ஆகி போச்சேன்னு உனக்கு ஒரு மனஸ்தாபம் வருதா? ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டியா? இனி பாவம் செய்யாது. அதுதான், இனி பாவம் செய்யாது. அந்த பாவியான ஸ்திரீ ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தில் பாவத்தில் மாட்டிக்கிட்டா. அவளோட பாவம் செய்தவனே அவங்க கூட்டிட்டு வரல, அவளை தான் கையுமா பிடிச்சிட்டு வராங்க. ஆண்டவர் அவளுக்கு மன்னிப்பு அருள்கிறார், இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். அந்த பெருசா குளத்தில் காத்து கிடந்தானே, அவனை தேவாலயத்தில் அவனை சுகமாக்குறாரு, படுக்கை எடுத்து கொண்டு போன்னு சொல்லி.
பல தேவாலயத்தில் கண்டு அவங்ககிட்ட சொல்றாரு, அதிக கேடான ஒன்று வராதபடிக்கு நீ பாவம் செய்யாது இல்லையா? அப்ப பாவத்துக்கு உட்பட்டிருந்தால் அறிக்கை செய்து விட்டுறணும். இனி ஆடோ மாடோ கோழியோ உங்களுக்கு சாமிக்கு அங்கே பலி செலுத்திக் கொண்டு சொல்லலை. புதிய பாட்டில் அப்படி ஒரு உபதேசம் இல்லை. அதனால நம்ம உள்ளபடி மனஸ்தாபத்தோடு உடைந்த உள்ளத்தோடு நீங்க அறிக்கை செய்து விட்டுருங்க. நான் செய்ததை யார் கண்டா? நீ செய்த உனக்கு புருஷன் காணாம இருக்கலாம், உன் பிள்ளைகள் காணாம இருக்கலாம், உன் மனைவி காணாம இருக்கலாம், ஆண்டவன் கண்டார். அவங்க செய்ததை நான் காணல, நீங்களும் காணல. அவங்க செய்ததை ஆண்டவரும் கண்டாரு, கண்டுபிடிச்சிட்டாங்க. உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்னு எழுதப்பட்டிருக்கு. பாவம் வந்து நம்ம விட்டுட்டு போயிடாது, நம்ம கூட தான் வருமா. நம்ம அறிக்கை செய்தா ஆண்டவரே அக்கிரமங்களை மன்னிப்பார், பாவத்தை எல்லாம் நம்ம விட்டு விலக்கி போடுவார். ஹல்லேலூயா. ஆமா, இனிமேல் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டுறணும். அப்படியே இருந்துட்டு இருந்தேன்னா கஷ்டகாலம். பாவத்தின் சம்பளம் மரணம். வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத். சரியா? பாவத்துக்கு சம்பளம் தண்டனை இல்லை, 10 கோடி 100 கோடி இல்லை. ஐயோ, அப்படி இல்லை, மரணம் தான். அதுக்கு ஏன் தான் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது, எனக்கு மனசுக்கே பயமா இருக்கு. ஒருவேளை நான் செத்துருவேணும், நீ செத்துருவேணும்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒருவேளை நீ செத்துருவேன்னா நான் சொல்லுவேன். நீ சாகாம இருக்கணும்னா பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். அது எவரும் காணல நீ நினைச்சிட்டு இருக்கிறது பெரிய தப்பு. இப்படி ஒரு இலக்கணத்தை விட்டு, இப்படி ஒரு இலக்கணம், இப்படி ஒரு மனப்பாவம் மனதில் ஒரு எண்ணம் உனக்கு வேண்டாம். கண்டிப்பா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நீ அறிஞ்சு செய்யறாலும் சரி, அறியாம செய்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு நீங்க கட்டணும். இது ரட்சணை நாள், இது அனுக்கிற காலம். என்னதெல்லாம் யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது. நான் தாங்க பெரிய ஆளு. உங்க வீட்டில், ஒருவேளை உங்க வீட்டில், ஆமா உங்க குடும்பத்தில், பட் நாட் பிஃபோர் காட். ஆண்டவருக்கு முன்பாக இல்லை. தமிழ்நாட்டிலே நான் பெரிய ஆளு இருக்கலாம், நாங்கள் ஒத்துக்கிடுறோம். எங்க கட்சியில நாங்கள் தான் பெரிய ஆளு இருக்கலாம், மேபி, பட் நாட் பிஃபோர் த லிவிங் காட். ஆண்டவருக்கு முன்பாக அல்ல. என் குடும்பத்தில் நான் பெரியவன் இருக்கலாம், ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஒன்றும் கிடையாது. we are nothing before God. அதை தெரிஞ்சுக்கிடணும். என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கடவுளே நினைச்சாலும் என்ன செய்யணும். நீங்க பெரிய ஆளா, கடவுளை தாண்டினாளா, பரவாயில்லையே. அப்ப நீங்க பேய் தானா? அதான் பேய்க்கு அவதாரமா? இன்கார்னேஷன் ஆஃப் த டெவில். அப்படியா? நீங்க பிசாசுக்கு அவதாரமா இருக்கலாம். நான் ஒத்துக்கிடுறேங்க. மனுஷனா பிறந்திருக்கீங்கல்ல, நீங்க மனுஷன் தானே, நீங்க மனுஷி தானே. அப்ப என்ன செய்வோம்? பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும். தம்பி, ஏமாத்தினது, பொய் சொன்னது, திருடினது, அந்த விக்கிரகத்துக்கு முன்னால பண்ணது எல்லாம் பாவம்ப்பா, இதெல்லாம் தப்பு. எனக்கு ஃப்ரெண்டு சொன்னா, நீ செய்கிறான்னு, டு ப்ளீஸ் மை ஃப்ரெண்ட் ஐ டிட் இட். என் சிநேகிதனை திருப்திப்படுத்த. சிநேகிதனெல்லாம் இந்த விஷயத்தில் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. நான் பாவம் செய்யவும் மாட்டோம், பாவத்துக்கு உடம்பு போடவும் மாட்டேன். நமக்கு ஒத்துறார் போயிட்டே அவ்வளவுதான். அடுத்து, இந்த பாவத்துக்கு உட்பட்டவர்கள் விடுதலை பெறுவது ஒரு வழி. இன்னொன்று இருக்கு, பாவம் மீறுதல் ஒன்று இருக்கு. 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல எழுதியிருக்கு, எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரன் சொல்றார். எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னது? அது பைபிள்ல இருக்கு. ஆமா, ராங் டூயிங்ஸ், தவறான காரியங்கள், wrongs they have done. புரியுதா? மீறுதல்னா என்னன்னு புரியுதா? 104 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆளுங்கட்சிக்காரங்க, அதனால நாங்கள் எதுவும் செய்வோம். யூ ஹேவ் trespassed the law. சட்டத்தை மீறிவிட்டீர்கள். அங்க யாரும் இந்த பகுதி போகக்கூடாதுன்னு போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆயுதம் தாங்கிய போலீசார் அவங்களையே தாண்டி மீறி போறாங்களோ. அப்போ அடி லத்தி சார்ஜ் நேரத்துக்கு எத்தனை பேருக்கு கிடைச்சது? உங்களுக்கு கிடைச்சா? உங்களுக்கு ஏன் கிடைக்கும்? நீங்க அங்கே போகல, ஆண்டவர் பிள்ளைகள் எவ்வளவு பேர் அடி வாங்கி முதுக தடவிட்டு தொடச்சிட்டு போனா. இன்னைக்கு வீட்டில் எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு கிடப்பான் அவன். இப்போ மீறுதல்லாம் புரியுதா உங்களுக்கு? we are not supposed to go by one way.
ஒன்வேல போகக்கூடாது, சட்டம் மீறி அதை மீறி போகும். ஒன்வேல போனால் லாரி வரலாம், அடிச்சு கொண்டு போடலாம். ஒன்வே லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்டக்கூடாது, சட்டத்தை மீறுகிறோம். நமக்கு வருமானத்துக்கு மீறி என்ன செய்யக்கூடாது, அடுத்த ஏமாற்றி அவங்க சொத்தை வாங்கி சுட்டிடக்கூடாது. நிறைய விஷயம் இருக்கு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்ல முடியும். இன்றைக்கு எல்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம். மீறக்கூடாது, சட்டத்தை மீறக்கூடாது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, அது முடியாது. எங்களுக்கு இன்னைக்கு வீட்டில் விசேஷம், எங்களுக்கு வீட்டில் இன்னைக்கு கல்யாணம், அப்படியா இன்னைக்கு பார்த்துக்கிறீங்க, நாளைக்கு வைங்க, அதில் புதன்கிழமை வைங்க, அது வேலைக்கிழமை வைங்க. இல்லைங்க எங்கள் குடும்பத்தார் எல்லாரும் நீ தான் வைக்கணும். யூ ஆர் எ சின்னர், நீ ஒரு பாவி, யூ ஆர் எ டிரான்ஸ்கிரஷர், நீ ஒரு மீறுதல் பண்ணணும். ஆமா, முதலாவது மீறுதல் யாரால வந்துன்னா அந்த பவுல் தீமத்தை எழுதுறவர்கள் சொல்றாரு. 1 தீமத்தை 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, சிறியானவளே முதலாவது வஞ்சிக்கப்பட்டது, மீறுதலுக்கு உட்பட்டாள் அப்படின்னு பவுல் குறிப்பிடுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 1 தீமோத்தேயு 2:14 குறிப்பிடுகிறார். சரியா, சிறியானவள் தான் முதலாவது மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால சிறிகள் எல்லாருமே மீறுதல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு இப்ப நான் சொல்ல வரல. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த மீறுதலுக்கு உட்படலை. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆதாம ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தாலும் ஆண்டவர் சொன்னதை மீறி ஏவாள் செயல்பட்டார், அதை தொடர்ந்து ஆதாமும் செயல்பட்டார். 2 பேரும் மீறுதல் பண்ணினார்கள். முதலாவது மீறுதலுக்கு உட்பட்டது யாருன்னா ஏவாள் தான் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் ஏவாள் தான் சொல்ல முடியாது. அனனியா சப்பீரா கேஸில் அனனியா தான் முதலாவது தவறு பண்ணாள். ராங் டூயிங்ஸ், டிரான்ஸ்கிரஷன்ஸ், தவறுகள், மீறுதல்கள், இப்படி செய்யக்கூடாதுன்னு உள்ளதை செஞ்சது, அதுக்கு வேற தான் மீறுதல். கேட்டீங்களா? அப்ப பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் விளக்கிறது செய்த முதல் நபர் அந்த ஏவாள். அதனால அவன் தான் முதலாவது பாவத்துக்கு மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று சொல்லப்படுது. மீறுதலுக்கு நம்ம உட்படக்கூடாது, பாவத்துக்கும் உட்படக்கூடாது, மீறுதலுக்கும் உட்படக்கூடாது. பாவத்துக்கு உட்படாமல் இருக்கணும்னா பாவத்துக்கு விலகி போகணும், விலகி ஓடணும்னு இருக்கு. ஆண்டோட உதவியை நாடும். அதே போல மீறுதலுக்கு உட்படக்கூடாது. நான் எனக்கு இன்னைக்கு சுத்தப்பட்டு வராது, நீங்க கூப்பிட்டாலும் நான் வர முடியாது. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எனக்கு வந்தது கோபம், எங்க அப்பா பேசின பேச்சுக்கு என்னால் பொறுக்க முடியாம அடிச்சுட்டாங்க. நீ தப்பு பண்ணியாச்சு, யூ ஆர் டன் யூ ராங், யூ ஆர் எ டிரான்ஸ்கிரஷர், நீ மீறுதல் பண்ணினவன். சரியா? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அவர் பணம் கொடுத்து, எனக்கு பணத்துக்கு ரொம்ப அவசியமா இருந்தது, அவர் 500 ரூபா கொடுத்து ஒரு சாட்சி சொல்லணும்னு கூப்பிட்டாரு கோர்ட்டுக்கு. நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். நீ மீறிட்ட, வரம்ப மீறிட்ட, எல்லையை மீறிட்ட, சட்டத்தை மீறிட்ட. அவங்க மீறுதலுக்கு உட்படக்கூடாது. நம்ம ஒதுங்கிடணும். இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, நான் வரமாட்டேன். ஆண்டவர் சொல்றாருல்ல, என்னைக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்தில் கீழே பூமியில தண்ணீர்களுக்குள்ளே உள்ள ஒரு உருவத்தையாலும் சொர்க்கத்தையாலும் நமஸ்கரிக்க வேண்டாம், உண்டு பண்ண வேண்டாம். அவங்க சும்மா கூப்பிட்டாங்க மாதா கோயில். மாதா கோயில் உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு அங்கே என்ன வேலை? உங்களை அங்கே கூட்டுறதுக்கோ பெருக்கிறதுக்கோ சுத்திகரிக்கிறதுக்கோ கூப்பிட்டாங்களா? இல்லை இல்லை. அங்கே என்ன வேலை இருக்கா உங்களுக்கு? கூட்டுற துப்புரவு பணியாளராக நீங்கள் இருக்கிறீங்களா? அரசாங்கம் வேலை தராத இப்போ ஆண்டவர்கிட்ட போயிட்டீங்களா? பாருங்க, இன்னைக்கு தெளிவில்லை. நம்ம மீறுதலுக்கு உட்படக்கூடாது. பிறனுடைய பொருளை இச்சையாது இருப்பாயாக. அடுத்தவங்க பொருள் எனக்கு வேண்டாம், அடுத்தவங்க பணம் எனக்கு வேண்டாம், அடுத்தவங்க வேலைக்காரன் வேண்டாம், அடுத்தவங்க வேலைக்காரி வேண்டாம், அடுத்தவங்க மனைவி வேண்டாம். பிறனுக்கு உண்டான யாருமே இச்சையாது இருப்பாயாக. நமக்கு அங்க அப்படி ஒரு ஆசை வேண்டாம். அப்படி ஒரு ஆசைப்பட்டுட்டா மீறியாச்சு, அதான் மீறுதல். மீறுதலுக்கு உட்படக்கூடாது என்பதை நாம் அறிய வேண்டும். அது வேத பிரமாணம், நமக்கு தெரியுது. இதை இப்படி செய்யக்கூடாது, செஞ்சுட்டா மீறிட்டோம். சட்டத்தை மீறுது, நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். மீறினமா வேற இல்லையா? கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு இருக்கு இல்லையா?
அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 3 பிள்ளைகள், இன்னும் இப்போ 2 குழந்தைகள்னு டாக்டர் சொன்னாங்க. டாக்டர் அம்மா ஸ்கேன் எடுத்துட்டு இன்னும் 2 குழந்தை ட்வின்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, இந்த குழந்தை உங்களுக்கு ஆகாது, 2 குழந்தை வேண்டாம், இதை நம்ம உப்பும் புளியும் அளவு போட்டு கரைச்சிடுவோம்னு சொல்கிறாங்க. டாக்டர் அம்மா அப்படியே கரைக்கிறாங்க. ஷீடஸ் அபார்ஷன். அவங்க வேற வழியை கையாளுறாங்க. நீங்கள் மீறிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க. டாக்டர் சொன்னாங்கன்னு மீறினீங்களா? புரோக்கர் சொன்னாலும் மீறிட்டீங்களா? திருடன் சொன்னாலும் மீறுறீங்களா? அப்படியா? வரோம், நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. புருஷனாயும் சிறியாயும் மீறுதல் பண்ணக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் வாழும். உங்கள் வீட்டு பக்கத்திலேயே ஒரு பேக்கில் பணம் கிடக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஒருவேளை யாராவது இருக்குமானா கொஞ்சம் எடுத்து வைக்கலாம். யாராவது தொலைஞ்சவங்க உங்கள்கிட்ட தேடி வந்து கேட்டால் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு அது இல்லை இல்லை, உங்களுக்கு இல்லை இல்லை கொடுத்துருங்களா? இல்லைங்க, யாருக்கும் தெரியல, இல்லை எவனோ போட்டான், ஆண்டவராக தந்தார். ஓ, அடுத்தவங்க தொலைச்சது உங்களுக்கு ஆண்டவராக தந்தாரா? நீங்கள் அவசரமாக எடுத்து பையன் அடுப்பில் போட்டு எரிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பணத்தை செலவு பண்ணுறீங்க. தப்பு. அதை கொஞ்சம் எடுத்து வைங்க. ஒருவேளை அது தொலைச்சவர் வரலாம், வந்து கேட்கலாம்ல, அப்போ நம்ம கொடுத்துடலாம்ல. ரோட்டு மேலே மீன் ரோட்டில் கறிக்குளத்தில் ஒரு பை, அதுக்குள்ள பைபிள், கோலமாவு வச்சுட்டு இருந்தவருக்கு பை, முன்னால் கோலமாவு வச்சுட்டு இருந்தான். பிறகு ஆண்டவர் இயேசு நல்லவர்னு இயேசு ஏற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவங்கள வஞ்சகாவி நாய் பிரவேசித்தது. அவங்க பைபிள், அவங்க போட்டோ கண்ணாடியெல்லாம் போட்டு, அங்கியெல்லாம் போட்டு, பெண்ணெல்லாம் வச்சு ஒரு பெரிய தலைமை. அவருக்கு பைபிள் நம்மகிட்ட வந்து சேர்ந்தது. நான் என்ன பண்ணேன்? நான் அதை பத்திரமா வச்சுக்க, ஒரு ஆண்டை கொடுத்து ஒப்படைச்சிருங்க. நமக்கு வேண்டாம். நமக்கு இந்த தப்பெல்லாம் செய்யக்கு நம்ம உட்பட மாட்டோம். நமக்கு தெரியுதில்ல, உங்களுக்கு தெரியுதில்ல. 3 வயசுக்கு மேலே குழந்தைகளுக்கு டிக்கெட் எடுக்கணும்னு தெரியல, தெரியுமில்ல. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போனால் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணும்னு தெரியுமா? தெரியல. அப்புறம் ஏன் எடுக்கல? மீறினீங்க, இது ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். நிறைய தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு தீபாவளி வருது, அதனால் நாங்கள் இனிமேல் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் ஒழுங்காக வர முடியாதுங்க. அதான் நீங்கள் மீறி வேலை பார்க்குறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டே மேலே கொண்டு போகணும்னு நினைப்பாரு. நீங்கள் தொப்புடி கீழே விழுந்துறீங்க. என்ன பண்ணுறது? ஆண்டவரே உதவி செய்ய முடியாமல் போகுது. நீங்கள் ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் ஆக்கி போடுறீங்க. அவள் வஞ்சிக்கப்பட்டு, இதுதான் இப்போ பிரச்சனை. வஞ்சிக்கப்படக்கூடாது. வஞ்சிக்கப்படாதீர்கள். டி நாட் டிசீவ். வஞ்சிக்கப்படக்கூடாது. ஏமாத்திட்டு சர்ப்பமாடு ஏமாத்தி நம்ம யாரும் வஞ்சிக்கக்கூடாது. என்கிட்ட ஒருத்தர் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், நான் ஏற்றுக்க மாட்டேங்க. நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறது. எனக்கு ஒரு நல் மனசாட்சி வேண்டும். ஆண்டவர் என்னோட சொல்லியிருக்கிறார், நீ எனக்கு சட்டத்தை என்னுடைய கற்பனை மீறக்கூடாது. நமக்கு தெரியல இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, 5000 ரூபா நோட்டு எழுதி கொடுத்தேன். உங்களுக்கு மாதந்தோறும் உள்ள வட்டியை தந்து கொடுக்குறேன், 6 மாதத்தில் திருப்பி தருகிறேன். பணமும் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல. நான் ஊரை விட்டே போயிட்டேங்க. பெரிய மீறுதல், தப்பு. ஆமாம், இது ஆண்டோட பார்க்கல பெரிய மீறுதல். அப்படி செய்யக்கூடாது. கடன் வாங்கினியா, கடனை திருப்பி கொடுத்துரு. கடனை கொடுக்காமலே வேற சபைக்கு போயிருவோமா? நீ பரவத்துக்கு வரமாட்டேன், நீ பரவத்துக்கு வரமாட்டேன். வாங்குற கடனை திருப்பி கொடுத்துக்கிட்டு வா. மீறுதல். சகோதரிடத்தில் அநியாய வட்டி வாங்கக்கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்கு. சகோதரனுக்கு பணத்தை வட்டிக்கே கொடுக்கக்கூடாது. அப்போ நமக்கு தெரியுது, ஓ இது மீறுதல். ஆமாம், ஏன் மீறணும்? சரியா? அப்படி மீறுதல் பண்ணக்கூடாது. தகப்பன தாயை ஏமாற்றக்கூடாதுன்னு இருக்கு, பைபிளில் இருக்கு. தகப்பனை தாயை கடன் பண்ணணும்னு இருக்கு. யூ ஆர் ஃபூலிங் யுவர் ஓன் பேரண்ட்ஸ், யுவர் ஃபாதர், யுவர் மதர். தாய் தகப்பனை சுலபமாக ஏமாற்றிடுற. இஸ் இட் நாட் எ டிரான்ஸ்கிரஷன் பிஃபோர் காட்? இது ஆண்டவருக்கு முன்பாக ஒரு மீறுதலாக இல்லையா? யூ ஆர் டேக்கிங் எவ்ரிதிங் சோ ஈஸி. வை இஸ் இட் சோ? எல்லாம் ரொம்ப சுலபமாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்? வாட் இஸ் ராங் வித் யூ? யூ ஆர் பொசஸ்ட் வித் தி டெவில். உங்களை பேய் பிடிச்சிருக்கா? யூ ஆர் கோயிங் ராங் சம்வேர். ஏதோ ஒரு பகுதியில் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பாக ரூட் மாறிட்டு போகிறேன். யூ ஆர் மிஸ்டர் ரைட் வே. சரியான பாதையை மாற்றிட்ட, தப்பு பண்ணிட்ட. டோன்ட் சீட் யுவர் பேரண்ட்ஸ். சரியா? ஆனர் யுவர் பேரண்ட்ஸ், டெல் த ட்ரூத். பெற்றோரே ஏமாத்துற தம்பி, அது மீறுது, அது பெரிய குற்றம்.
இதெல்லாம் நம்ம சொன்னா இதுதான் கடின உபதேசமா? இதுதான் சரியான உபதேசம் தம்பி. இது கடின உபதேசம் கிடையாது. கடின உபதேசம்னா முட்டை போடணும், மழை பெய்தாலும் குழம்பிக்க கூடாது, சரியா, செருப்பு போடக்கூடாது, பச்சை அரிசி தின்னணும், புறந்துணையில் தூங்கணும், பிறகு சில சுலோகம் எல்லாம் சொல்லணும். அதுதான் கடின உபதேசம். நம்ம சொல்றது கர்த்தருடைய உபதேசம், சத்திய உபதேசத்தை சொல்றோம். அதை புரிஞ்சுக்கணும். வஞ்சிக்கப்படக்கூடாது. அவர் சொன்னார், என்னட்ட எவர் சொன்னாலும் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்து வாழ்வதும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஏன்னா கூட இருக்கிற எல்லாருமே அப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க. அவங்க கள்ளக்கணக்கு எழுதுறாங்க, கண்ட அதிகப்படியான விலைக்கு விற்கிறாங்க, கள்ளத்திராசுக்கு பிடிக்கிறாங்க. நான் பழம் எங்கேயாவது தமிழில் வாங்க போனால் அந்த தட்டுவண்டிக்காரன் அவனுக்கு கல் தேய்ச்சிருக்கும், அவனே தேய்ச்சி வச்சிருப்பான். நான் சொல்லிடுவானே, உங்களுக்கு வேணும்னா 10 ரூபா கிலோவுக்கு கூடுதல் தரேன், நீங்கள் தயவு செய்து எனக்கு சரியான நிறைய கொடுங்கள்னு சொல்லு. அவன் நிறுத்தி விட்டு பராமரிச்சு செய்வான் தெரியுமா? திரும்ப பழத்தை வைப்பான். திரும்ப பழத்தை வச்சுட்டு சொல்லுவான், சார் நீங்கள் கேட்டபடியே உங்களுக்கு நிறைவாக தந்திருக்கிறேன். அவனுக்கு தெரியுது, நம்ம பார்த்தா நீங்க கேட்டபடியே உங்களுக்கு எடை குறையாம தந்திருக்கிறேன், கூட தான் இருக்கும், கூட தான் இருக்கும். கரெக்ட். அவனுக்கு கூட ஒரு மனசாட்சி இருக்கு. கலத்திராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, கலப்படம் கர்த்தருக்கு அருவருப்பானது. கமிஷன் வாங்கலாமா தம்பி? வாங்கலாம்னு சொன்னா வாங்கிடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் மனசாட்சி கொடுத்திருக்கிறார்ல. மீறுதலுக்கு உட்படக்கூடாது. கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவன், அவன் இந்த கவலாய் ஆணையிடாதவன், அவன் தான் ஆண்டு சுகத்தில் இழுத்திருப்பான். நீதி உள்ளவன் பாடுவான், பிறகு எங்க போயிடுவான். மீறினீங்களா இல்லையா? சட்டத்தை மீறினீங்களா? அப்போ யூல் பி பனிஷ்ட் ஒன்லி. அதுக்கப்புறம் உங்களை பிடிச்சி எங்கே போடுவாங்க? அவங்க உள்ள அடைச்சி போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம். நான் இப்போ யாரையும் குற்றம் சொல்ல வரலப்பா, எனக்கு யாரையும் குறை சொல்லதில்லை. நமக்கு வசனத்தை உள்ளபடி சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க ஏவாளுக்குள்ள வஞ்சிக்கப்படக்கூடாது. அவர் சொன்னார், இவர் சொன்னாரு, அவர் சொன்னார், இவர் தங்கப்பன் சொன்னான்னு எங்க அப்பா சபையில ட்ரம்மிஸ்ட் இந்த கொட்டடிக்கிற சுந்தரராஜி ஆண்டவர் கொடுக்குற நிறுத்திட்டாப்பா. ஆண்டவர் கொடுக்குற நிறுத்திட்டான். இவன் சொல்லி கொடுத்தான், இவன் சொன்னான்னு அவன் ஆண்டவர் கொடுக்குற நிறுத்தினான். ஆஸ்பத்திரிக்கு போனான், நிமோனியா. ஆஸ்பத்திரிக்கு போய் அவன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால 600 ரூபா ஃபீஸ் கட்டினான் மிஷன் ஆஸ்பத்திரியில். அப்போ அவன் தான் சாட்சி சொன்னான் சபையில. நான் இருந்தேன், கேட்டேன். ஆனால் அழுத ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் ஏன் இப்படி ஆனேன், ஏன் இப்படி நான் பணம் முன்னாலெல்லாம் எனக்கு ஜோம் பண்ணா உடனே சுகமாகுவேன், இப்போ இப்படி பணம் கட்ட வேண்டிய ஆகிப்போச்சு. அப்போ ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் உணர்த்தினார், நீ என்னை வஞ்சித்தான். ஆண்டவரை வஞ்சிக்க கூடாது. நமக்கு தெரியுதில்ல, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவருக்கே ஆராதனை, தெரியல. அதை மீறிட்டு நீங்க அங்கே இருக்க போறீங்க. வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல் அங்கே உங்க என்ன வேலை? பள்ளிவாசல் உங்களை கூப்பிட்டாங்களா? விளக்கு மாறதுக்கு பெருக்க கூப்பிட்டாங்களா? பள்ளிவாசல் சும்மா அங்கே பொரியும் மிச்சரும் பிஸ்கட் கொடுப்பாங்கல்ல, பிள்ளைக்கு வாங்குவோம். இந்த பேச்சே இங்கே இருக்கக்கூடாது. எங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்துங்க. திருமணத்தில் உள்ள கோயிலிருந்து கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாந்தி உனக்கு அதுக்கு பிரசாதம், இந்த பிரசாதம் உனக்கு வேண்டியதில்லை. தண்ணியை குடிச்சு வேணும்னா பசி தீர்த்துக்க, அது உனக்காக. உனக்கு தெரியல, தெரிஞ்சு அருந்தும் அரும்படி செய்யாதவன் அநேக அடிகளுக்கு பார்க்கிறவான்னு தான் பைபிள்ல வசனம் இருக்கு. கேட்டீங்களா? அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதா இருப்போம். பாவத்துக்கு உட்பட வேண்டாம், மீறுதலுக்கு உட்பட வேண்டாம். நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை எடுத்து பார்ப்போம். அங்கே நெகேமியாவோடு கூட எருசலேமின் மதுரை கட்ட வந்திருக்கிறவங்க ரொம்ப வருத்தத்தோடு சொல்றாங்க. அவங்க ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்கிறாங்க. அது என்னன்னு கொஞ்சம் படிச்சு பார்ப்போமா? நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை எடுத்து பாருங்கள். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் எல்லாரும் எடுத்து படிக்கிறது தான் நல்லது. பாருங்க, வேறு சிலர் எங்கள் 2-3 அவர்களில் சிலர் ஜனங்களுக்குள் அநேக சிறிகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. அவர் எருசலேமின் அரங்கு கட்டும்படி அர்த்தசுஷ்டா ராஜாவிடத்தில் அனுமதி வாங்கி போயிருக்கிறார்கள்.
கட்டுமானப்படி நடக்கிற காலகட்டத்தில் அவர்களில் சிலர் என்ன ஆகிக்கிறாங்க, நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். தானியம் கடன் வாங்கினார்கள். வேறு சிலர் எங்கள் நிலங்களை, எங்கள் திராட்சை தோட்டங்களை, எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். பாருங்க, அதுக்கு பிறகு அவங்களுக்கு நிலைமை என்ன ஆகி போச்சு, இதெல்லாம் அடமானம் வச்சிருக்கிறாங்க. நாங்கள் அடைமானமாக வைத்து தானியம் வாங்கினோம், தானியத்தை கடன் வாங்கினோம். இப்படி அவங்க கூட்டுல மாட்டிக்கிட்டாங்க. 5ஆம் வசனத்தில் இருக்கு, எங்கள் உடலும் எங்கள் சகோதர உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, நாங்கள் எங்கள் குமாரரையும் குமாரத்திகளை அடிமைத்தனத்துக்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கிறது, அடிமைத்தனத்துக்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கிறது. ஆனா நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, அடிமைத்தனத்துக்கு உட்படக்கூடாது. We should never be a slave to anyone. கடன் வாங்குறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று வேதமே சொல்லுகிறது. கடன் வாங்குறவன் யாருக்கு அடிமை? கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அவங்க சொல்றீங்க இல்லையா, பைபிள்ல இருக்கு இல்லையா, பிறகு நம்ம மறக்க முடியுமா? கடன் வாங்கினா கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. மனுஷனுக்கு அடிமையாக நம்ம உட்படுத்தக்கூடாது. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களும் அவங்க குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால அவங்க சாப்பாட்டுக்காக தானியத்தை கடனாக வாங்கியிருக்கிறாங்க. கொஞ்சம் அரிசி கொடுங்க, பருப்பு கொடுங்க, கோதுமை கொடுங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, இந்த ஐட்டம்ஸ் அது கொஞ்சம் கடனாக வாங்கியிருக்கிறாங்க. பிறகு வேறு சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் அடமானம் வச்சு. இது படிக்கிற வேளையில் மனசு சங்கடமா இருக்கு. இதெல்லாம் உணவும் கிடையாது. இன்னைக்கு கூட நெகேமியாவின் நாட்களில் யூதர்கள் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. சரியா, நெகேமியாவிடத்தில் வந்து சொல்லி அழுகிறாங்க, முறையிடுறாங்க. அவங்க நிலைமையை சொல்றாங்க, சாப்பாட்டுக்கு பிழைக்கும்படிக்கு தானியத்தை கடனாக வாங்கணும். நான் சொல்றேன், புல் பூண்டுமையால் நாளும் பூசித்திடுவோம். கடன் வாங்காம வாழ்வுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் கடன் வாங்காம வாழணும், நானும் என் பிள்ளைகளும் கடன் வாங்காம சாப்பிடணும், என்னை ஆசிரியர் நீங்க கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் அப்படி செய்வார். ஹல்லேலூயா. தேவன் உண்மையுள்ளவர். இஸ்ரவேலை போஷித்த தேவன் இன்னும் ஜீவிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. 40 ஆண்டுகள் தேவதூதர்கள் சாப்பிடுற மன்னாவை கொடுத்து போஷித்தவர் நம்மையும் பிழைப்புட்டுவார். ஹல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், அவைகள் விதைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை, பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பிழைப்பூட்டுவார். நம்ம ஒரு சுலப வழியை தேடுறோம். ஏதாவது ஒன்று பற்றாக்குறை வந்துட்டுனா உடனே போய் கடன் வாங்கிடும். பக்கத்தில் அவங்க ஹவுஸ் ஓனராக இருந்தாலும் பரவாயில்ல, விசுவாசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அவிசுவாசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அக்கா பாயம்மா கொஞ்சம் கொடுங்க. இதுவே பழக்கமாகி போச்சு. அவங்க உங்களெல்லாம் அற்பமாக நினைக்கிறாங்க. அவங்க உங்களை பற்றி எங்கள்கிட்ட அற்பமாக பேசுகிறாங்க. எனக்கு துக்கமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த நெகேமியாவில் இந்த ஜனங்கள் யூதர்கள் சொல்றாங்க, நாங்க சாப்பாட்டுக்காக கடன் வாங்குறோம், திராட்சை தோட்டத்தை அடமானம் வச்சோம், வீடையும் அடவு வச்சிருக்கோம். உங்களுக்கு மனசுக்கு இதெல்லாம் உறுத்தலையா, கஷ்டமா தெரியலையா? உங்களுக்கு என்ன கஷ்டமா இல்லை இல்லை, நீங்க அப்படியே பழகிட்டீங்க. அது சரி, தோட்டத்தையும் அடவு வச்சோம், அண்டாவையும் அடவு வச்சோம். ஒரு முறை சபையில் உள்ள ஒரு விசுவாசிக்கு கல்யாணம், இந்த சபையில் உள்ள பொண்ணு இந்த சபைக்கு வந்துட்டு இருந்த விசுவாசி கல்யாணம் பண்ணார். அவர் கல்யாணம் பண்ணி முடிச்சு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஒரு நாள் சபையில் நான் பிரசவம் பண்ண வேலையில சொன்னா, நீங்க உங்க மனைவி வீட்டிலேருந்து கொடுத்த அண்டாவை குண்டாவை பாத்திரத்தையெல்லாம் அடை வைக்காதுங்க, நீங்க உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி குடும்பத்தை நடத்துக்கன்னு நான் பிரசவத்தில் சொல்லியிருக்கிறேன். அவருக்கு பயங்கர கோபம். இவர் எப்படி இப்படி பிரசவம் பண்ண போறாரு, எப்படி இவர் பிரசவம் பண்ணலாம்? தேவன் கொடுத்த அதிகாரத்தின்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிற வசனத்தின்படி பிரசவம் பண்றாப்பா. நீ உன்னாலும் அல்ல, உன் மூலமாயும் அல்ல, அரசாங்கத்தின் மூலமாயும் அல்ல, ஆண்டவரே இந்த அதிகாரத்தையும் உரிமையும் கொடுத்து இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மனுஷருக்கு நம்ம அடிமையாகிடக்கூடாது. சாப்பாட்டு விஷயத்தில் அரிசி கடன் கொடுங்க, தானியம் நாங்கள் கடன் வாங்கினோம்,
நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எல்லாரும் அவர்களுக்கு அடிமைகள் ஆகும்படியான நிலைமை ஏற்பட்டு விட்டது. அடிமைத்தனத்துக்கு உட்படுத்த வேண்டியதாயிற்று. எங்களை எல்லாரும் ஐயோ நாங்கள் ஜப்தி பண்ண போகிறோம். பேங்க்லேருந்து இல்லை, எல்டி பேங்க்லேருந்து, லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க், நிறைய பேங்க் இருக்குல்ல, ஒவ்வொரு பேங்க்கு பேரை நீங்களே போட்டுவிடுங்க. நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்கல்ல, ஜப்தி பண்ண போகிறோம் உங்கள் வீடை. ஐயோ இது மனசு கஷ்டமாக இருக்கு. ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறத வச்சு முறையாக பயன்படுத்துங்க. அதுக்கு மேலே போகணும்னு ஆசைப்படாதுங்க. நான் எல்லாம் கடன் வாங்கி தான் எல்லாமே செய்வேங்க. ஒரு டம்ளர் வாங்குறதானாலும் கடன் வாங்கிதான். எல்லாம் ரொம்ப நல்ல ஐடியா. யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா பைபிள் இருக்கா? கடன் வாங்கி நீங்கள் அடிமைத்தனத்துக்கு ஏன் உட்படுத்தணும் உங்களை? இந்த விஷயத்தில் ஆண்டவர் கிருபை என்னை தாங்குகிறது. கர்த்தரை நான் துதிக்கிறேன். என்னை வழிநடத்தின பரிசுத்தவான்களும் எனக்கு ஆலோசனை சொன்னாங்க. எங்கள் அப்பா சாகுறதுக்கு முன்னால எனக்கு என் தம்பிகிட்டையும் சொன்னாங்க, கடன் மட்டும் நீ வாங்கிடக்கூடாது. கடனாளி ஆகி மனுஷனுக்கு அடிமைகளாக உட்படாதே. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிறத வச்சு நம்ம செயல்படுவோம். என்கிட்ட இருக்கிற காசை கொண்டு நான் குடிசை போட்டு மரியாதையாக கௌரவமாக வாழ்ந்துடுறேங்க. நான் கடன் கொடுத்தாலும் அவருக்கு நான் அடிமையாக நான் உட்பட அவர் தயாராக இல்லை. உங்கள்ட்ட எவ்வளோ பணம் இருக்கு அதை வச்சு வீடை கட்டுங்க. உங்கள்ட்ட எவ்வளோ பணம் இருக்கு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, என்கிட்ட இவ்வளோ பணம் தான் இருக்கு, இதான் என்னால் செய்ய முடியும். உங்களுக்கு கட்டுப்படியான பாருங்க, இல்லையா விட்டுருங்க. எங்கள் அப்பா சபையில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்ன விசுவாசியாக இருந்த ஒருவர், ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருந்தார், ஆலையாக இருந்தவர். அவர் பதவி ஏற்பட்டு டெப்டி தாசில்தாரான அவருடைய மகன் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தார், படித்தது. அவர் என்னென்ன பொண்ணு கேட்டார். அவர்கிட்ட ஒரு பெரிய பாஸ்டர் என்னுடைய பயோடேட்டா கொடுத்து இங்கே கேளுங்கன்னு சொல்லி ஃபோனில் கான்டாக்ட் பண்ணார். நான் கேட்டேன், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டேன். அது சொன்னார், ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறேன், வாகனம். நான் அவரை கேட்கலான்னு நினச்சேன், 2 வீலரா 4 வீலரான்னு கேட்கலான்னு நினச்சேன். கிண்டலாக போயிடுவோம்னு நினச்சிட்டு விட்டேன். பிறகு சரி பார்க்கலாம் பேசிட்டு வரல. அவர் சொல்கிறார், என் மகனுக்கு நான் நிறைய சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன், எஸ்டேட்டெல்லாம் இருக்குது, பெரிய வீடு கட்டியிருக்கிறேன், காரம் இருக்குது, நீங்கள் உங்கள் மகளுக்கு செய்வீங்கல்ல செய்வீங்கல்ல செய்வீங்கல்ல. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ கார் மட்டும் வாங்கி தந்தா போதாது, இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நோ சார், கிடையாது. நான் அப்படி செயல்பட முடியும், செயல்படல. ஐ கனாட் டூ தட். நான் எவருக்கும் அடிமையாக வாழ முடியாது. பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்குறானாலும் சரி, வீடை கட்டுறதானாலும் சரி, தோப்பை வாங்குறானாலும் சரி, என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான். நான் ஒரு கடைக்கு போறேன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு நாள் இந்த சபைக்கு சில பாத்திரங்கள் வாங்க வேண்டிய அத்தியாவசிய தேவை ஏற்பட்டது. சபைக்கு எனக்கு இல்லை, அப்போ நிறைய ரூபாய் தேவைப்பட்டது. நான் என்ன பண்ணேன், கொண்டு போயிருந்த ரூபாய் விட கூடுதல் வந்து அந்த கடைக்காரர்கிட்ட சொன்னேன், நான் கொண்டு வந்த ரூபாய் விட உங்கள் பில்லு கூட வருது, நான் வச்சுட்டு போய் இன்னொரு நாள் கொண்டு வரேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், சாமி நீங்கள் கொண்டு போங்க, உங்களை எனக்கு தெரியும், நீங்கள் நாளைக்கு காலையில மாலையில எப்போவாது நீங்கள் கொடுத்து விட்டா போதுமானது, நான் எனக்கு சந்தேகம் இல்லை, நீங்கள் தயவாக கொண்டு போங்க. அப்படி இருந்து எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்கிட்ட பணம் வீட்டில் இருக்குது, நான் கடைக்கு கொண்டு போகல ஃபுல்லாக. அடுத்த நாள் காலையில் முதல் வேலையாக கொடுத்து அனுப்பிட்டேன்ல. அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை மேலே ஆகிட்டுன்னா கொடுத்து அனுப்பிடுவோம். இது நமக்கு பொழுதன்னைக்கு நமக்கு வேலையே தொழிலே கடன் தானே. எங்களுக்கு பணம் இல்லை, வசதி இல்லை, நாங்கள் ஏழைகள், அதனால நாங்கள் இப்படி தான் பிழைக்க முடியுதுங்களா நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் ஆண்டோடைய உதவியை நாடுங்க. நான் எனக்கு சேவைகளுக்கு உங்கள்கிட்ட வந்து கேட்டேனா கேட்கல, இனிமேல் கேட்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? கேட்க மாட்டேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆண்டோடைய உதவியை நாடணும். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு கடன் தானோன்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கண்டா, அவர் இலவசமாக தருவார். எனக்கு எத்தனையோ சந்தர்ப்பத்தில் பணம், ஏகப்பட்ட பணம் தேவைப்பட்டது. உண்மையை பேசிய மகளுடைய கல்யாணத்துக்கு கூட பணம் தேவைப்பட்டது. நான் யார்கிட்டையும் போய் கேட்கல, கடனும் கேட்கல, நேரிலையும் கேட்கல, மருமாவும் கேட்கல. ஆமாம், ஒரு குறிப்பிட்ட நாளில் எனக்கு நிறைய ரூபாய் தேவைப்பட்டது. நான் ஜாப் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஒரு ஆள் வந்து என்கிட்ட கேட்டாப்புல, உங்களுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா? ஆமாம்.
ஆமான்னு சொன்ன உடனே அவர் பெற்றெடுத்து கையில் கொடுத்துட்டார். அப்படிங்க என்னுடைய தேவைக்கு அதிகமான பணத்தை ஆண்டவர் அவர் மூலம் கொடுத்தார். நீங்க நினைக்கலாம் அண்ணன் கொடுத்துட்டாரு, அக்கா கொடுத்துட்டாங்க, அண்ணன் கையிலேருந்து வாங்கிட முடியுமா? அது அக்கா கையிலேருந்து நீங்க வாங்கிட முடியுமா? ஆண்டவர் சொல்லி கொடுத்தாலுடைய தரமாட்டாங்க யாரும். நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க அப்பா கையிலேருந்தே நான் வாங்குறதுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு ரெக்கக்னேஷன் வாங்குறதுக்கு 5000 ரூபாய் டெபாசிட் பண்ண தேவைப்பட்டது. மாத கடைசியில் எங்க அண்ணன் ஊருக்கு அனுப்புனா எங்க அப்பா கேட்கறாங்க, எதுக்கு வந்தேன்? சும்மா தான் வந்தேன். இல்லை, எதுக்கோ வந்திருக்க, உள்ள சொல்லுங்க. 5000 ரூபாய் அண்ணன் வாங்கிட்டு சொன்னாங்க, நீங்க கொடுத்தா பள்ளிக்கூடம் மாதம் முதல் வாரத்தில் தந்துடுறேன், நீ ஆளை கொள்ள பண்ணாம நீ வந்தது போல போயிரு. எங்க அப்பாட்ட பணம் இல்லாம இருந்து சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்கிட்டேன். பணம் அவங்கள்ட்ட இருந்து பேங்க்லயும் போட்டிருந்தாங்க, வீட்லயும் வச்சிருந்துருக்குறாங்க. நான் ஒரு ரூம்ல போய் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். சுமார் 1 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அப்பா இருந்தது, என்ன நீ அவனுக்கு வாங்கி கொடுக்கறது இருக்கட்டு, நீ வாங்குறது போல திருப்பி கொண்டு வந்து தந்துடுவியான்னு. தந்துடுவேன். இப்படி கையில வச்சிருக்கிறாங்க, தூக்கி போட்டாங்க. இல்லை சரிதா, அப்பாட்ட வாங்கணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்டாதான் இங்க நடக்கும். அடிமையாக நான் காரியத்தை வாங்குறதுனால நாங்க மனுஷனுக்கு அடிமையாய் தரத்துக்கு நான் உட்பட தயாராக இல்லை சுவாமி. நீங்க எப்படியோ, உங்களுக்கு போக்கு எப்படியோ. எனக்கு லோன் எல்லாம் தாரத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, பேங்க் மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க. இப்ப இல்லை, எப்பவே எனக்கு இப்ப நிறைய பேர் பழக்கம். என்னோட கேட்கறாங்க, இல்ல நீங்க ஒரு லோன் போட்டுக்கிடுங்க சார், நல்ல கார், ஒரு புது கார் வாங்குங்க. இங்க அது ஐயர் சொன்னார்ல, அந்த இது மோட்டார்ஸ், சுசுகி மோட்டார்ஸ் ஓனர் சொன்னாரு, நீங்க ஏன் இந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறீங்க, இதை விட்டுட்டு அங்க நிக்கிறதுல எந்த வண்டி வேணுமோ எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாரு. மாதம் மாதம் நம்ம இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும் இல்ல, நான் அவருக்கு கடனாளி தானே. இந்த பேச்சு இப்ப வேண்டாம். இப்ப ஒன்னும் பிரிதி போகல. இந்த வண்டி ஓடாட்டா நான் ஒரு ஷாப்ல இருந்து மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து அது சரி பண்ணி ஓட்டிட்டு போவேன், அவ்வளவுதான். மனுஷனுக்கு நான் சாப்பாட்டு விஷயத்துக்கோ, அந்த தோட்டத்தை அடவு வச்சு, அந்த தோட்டம் யாருக்கு, அது உங்க தோட்டம் இல்லை இல்லைங்க, எங்களுக்கு எல்லாம் அதை அடவு வச்சுட்டோம். அப்படியா, வயலை அடவு வச்சுட்டாங்க, திராட்சை தோட்டத்தை அடவு வச்சாங்கன்னா அப்புறம் வீடு, அந்த வீடு உங்க வீடு இல்லை, நீங்க ஏன் இந்த வாடகை வீடுல, இந்த சின்ன வீட்டுல இது நாங்க போகியத்துக்கு அங்கே ஒரு ஆள் குடிச்சிட்டோம், அடவு வச்சுட்டோம். எவ்வளவு, அது ஒரு 5 லட்சம் அடவு வச்சுட்டாங்களா. ஆண்டவர் பிள்ளைகளே, பைபிளை படிக்கிறீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கு படிக்கிறவர்கள்? எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க இந்த வேலையை வச்சுக்கிட்டாருங்க, கடன் வாங்கி கடன் நிமித்தம் மனுஷனுடைய அடிமைத்தனத்துக்கு உட்படாதீர்கள். ஆமேன் சொல்லுகிறவர்கள் மட்டும் என்னோடு சேர்ந்து கரத்தை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாம். நாங்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்றோம், சத்தியத்தை ஏற்றுக்கொள்றோம். அது நாங்க 10 வருஷம் கடனாக ஹவுசிங் போர்ட்ல கட்டுவோம். நீங்க ஆண்டவர் அறியாத காலத்துல 10 வருஷமா 15 வருஷமா ஹவுசிங் போர்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஒருவேளை ஒருத்தன் திடீர்னு செத்து போட்டான், கடன் வாங்கின செத்து போயிட்டான், அவன் குடும்பம் எழுதுக்காகும். அவங்க கடன் கொடுத்தவங்க வீடை எடுத்து போடுவாங்கல்ல. சரியாத இதெல்லாம் நீங்க உலகத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த பருவத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு கேட்டீங்களோ, அது சரிதான். செவ்வாய் கிரகத்தில் ஆராய்ச்சியில் நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க, அது கரெக்ட் தான். கொஞ்சம் நிதானத்தோடு வாழ்வோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். விசுவாசத்தில் ஆண்டவரே, இதுவரையிலும் நான் செய்த தப்பை இனிமேல் செய்யக்கூடாது. சார் வாங்க சார், சார் வாங்க, இந்த ஜென்ரேட்டர்லாம் என்ன ரேட் ஆகுது, இது 5 லட்சம், இது 3 லட்சம், நீங்க எடுத்துட்டு போங்க, நமக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை, சாருக்கு நான் கொடுக்குறதுக்கு என்ன, எடுத்துட்டு போங்க சார், பார்த்துக்கலாம். அப்படியே ரொம்ப சந்தோஷம். சார் எடுத்துட்டு வந்துட்டா நல்லா தான் இருக்கும். அது கடனை அடைக்கிறது, கடனை நான் அவனுக்கு ஏன் கடனாளி ஆவானே? கடனாளியாக நான் நிற்பதற்கு தயாராக இல்லை என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு வேத சத்தியம். இதை நீங்க கடைபிடிக்கணும். இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, glory to God, ஹல்லேலூயா, கோபுரம் 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 கோபுரம், ஹல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை படிக்கிற வேளையில அதை பார்க்காத, இதை தின்னாத, அதை ருசி பார்க்காத, அப்படி பல சடங்குகள் பாரம்பரியங்களுக்கு. You died with Christ and were made free from the powers that influence this world. So why do you act as if you still belong to the world? நீங்க இந்த உலகத்துக்கு உட்பட்டவர்கள் போல இன்னும் நீங்க ஏன் செயல்பட விரும்புறீங்க?
உலகத்தின் வழிபாடுகளுக்கு உட்படாமல் பார்த்துக்கிடுங்க. உலகத்தின் வழிபாடுகள் எப்படி? ஒரு ஆள் செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த நாள் பால் தெளிக்கணும். பிறகு 16 பிறகு திவசம்னா என்னன்னு தெரியுமா? அந்த நாள்ல அவங்க என்னெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் வாழை இலையில வச்சிருக்கணும். அதிரசம், ஜாங்கரி, போண்டா, வடை, பிரியாணி எல்லாம் வைக்கணும். திவசம். ஆமா. பால் தெளிப்புன்னா என்னது? பாலை வாங்கி தெளிக்கிறாங்களா? பாவிகளே மனம் திரும்புங்கள். வழிபாடுகள், சடங்குகள். கல்யாணம் முடிஞ்சா எத்தனை விருந்து போனோம் சொல்லுங்க பாப்போம். கல்யாணம் முடிஞ்சா எத்தனை விருந்து? ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனோம், அடுத்து பொண்ணு வீட்டுக்கு வரணும், திரும்ப மறு வீட்டுக்கு போனோம். அப்படி 2-3 தடவை உண்டு இல்ல? ஆமா ஆமா அப்படிதான். அது போல வேற ஒரு விசேஷம். கல்யாணம் நகை எல்லாம் போடாம பண்ணினாலும் அந்த பொண்ணு பிரசவத்துக்கு கூப்பிடுற வேலையில ஒரு 2 பவுன் கொண்டு போய் கொடுத்து பிரசவத்துக்கு அழைச்சிக்கணும். இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசணும்னா ஒண்ணு ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்துருவோம், கொஞ்சம் நரகத்துல போட்டுருவார், நீ உருப்படாம போயிருவ. உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் உட்பட முடியாது. நீங்க எத்தனை பேர் தைரியமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் தெம்பா இருக்கிறீங்க? கமான். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவங்க சொல்றாங்க, உங்க பொண்ணு இதுவரையிலும் நகை போடாதது உண்மைதான், நாங்க வச்சுக்கிடுறோம். ஆனா கல்யாணத்துக்கு சிம்பிளா ஒண்ணு போடுங்க. சென்னையில வெப்பரியில மெத்தடிஸ்ட் சர்ச்சி சீஃப் பாஸ்டர் பேசுறாரு. அவருக்கு என்ன உனக்கு மனசே இல்லை. நான் சொன்னேன், பாஸ்டர் உங்க ரூட்டு வேற, எங்க ரூட்டு வேற. பாஸ்டர் நீங்க சிம்பிளா ஒண்ணு போடுங்க. நோ நெவர். உலகத்தின் வழிபாடுகள், பாரம்பரியம், சடங்குகள்லாம் நம்ம உட்பட முடியாது. நான் ஒத்துக்கிட மாட்டேன். நீ போ வேலையை பாரு. நீ வேணும். அது அவங்க தாத்தா போட்டிருக்கிறாங்க குழந்தைக்கு கொலுசு. பேலியாளின் மகளே, பேலியாளின் மகளே, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாரா? நீ யாருக்கு பேர்ல சாத்தி சொல்றேன்? இந்த பாரம்பரியம், இந்த சடங்கெல்லாம் வேண்டான்னு தானே ஆண்டவர் வழியில வந்த பிறகு என் வீட்டு மாறினவனுக்கு என்ன கோளாறு பிடிச்சிட்டு சும்மா தான் போட்டுறது, குழந்தை தான் போட்டுது, அதெல்லாம் போட்ட. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆஸ் ஹஸ்பண்ட், ஆஸ் ஃபாதர், தகப்பன் என்கிற ஸ்தானத்துல, புருஷன் என்கிற முறையில் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்கிட்ட எவனா நெருங்க முடியும்? உனக்கு தெரியுமா? நெருங்க முடியுமா? என்கிட்ட உடம்புல உயிர் இருக்கிறவரை என்கிட்ட ஒருவரும் உலகத்தின் வழிபாடை பற்றி என்கிட்ட பேச முடியாது. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. உனக்கு பேச கேட்டு வாழக்குள்ளவன் நான் இல்லை, வேற எவனா இழிச்சவாக இருப்போம், போயிட்டே இருக்கு சொல்லிடுவேன். அதுக்குள்ளாக நான் கிடையாது. உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் உட்பட மாட்டோம். ஹல்லேலூயா. கலப்பையில் கை வச்சுட்டோம், திரும்பி பார்க்க மாட்டோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே, உங்களுக்கு வராது. அங்க ஒரு இடத்துல வந்திருக்கிறாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, இப்படியும் சொல்லுவாங்க அப்படியும் சொல்லுவாங்க. இப்படி அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நாம பணிய மாட்டோம். நீங்க முறைப்படி செயல்பட்டா செயல்படுங்க. என்ன பாஸ்டர் அவங்க செத்து போனாங்க, உங்களை எதிர்பார்த்தோம், அந்த 16க்கு வருவீங்க, திவசத்துக்கு வருவீங்க, போட்டோ தரப்பு விழாயா? அவங்க அப்பன் செத்து போயிட்டானா போட்டோ தரப்படே, போட்டோ தரப்புன்னு ஏன்டா சொல்ற? வசூல்னு சொல்லடா. அடா எங்க அப்பா செத்துட்டாரு, வசூல் பண்றோம் வாங்கன்னா நான் உனக்கு 50க்கு 100 கொண்டு தரேன்டா. போட்டோ திறக்கிறாங்க. இது எங்க இருந்து உள்ளது? பைபிள்ல உள்ளதா? ஹார்ட் அட்டாக்ல ப்ரொஃபசர் ஆல்பர்ட் செத்து போயிட்டாரு. அங்க முடிஞ்ச உடனே சோத்திர கூட்டம்னு சொன்னாங்க. அவருக்கு சபையை, அவர் போயிட்டு இருந்த சபையை நடத்துறாரு. எங்க அண்ணா அவரு கூட வேலை பார்த்த ஒரு ப்ரொஃபசர், இவருக்கு வந்துட்டு கோபம். அவரு பென்ஷனா ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னால அவர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு. இது என்ன சோத்திர கூட்டம்? கோபம் வந்துட்டாரு. எல்லாம் ஒரு சடங்கு, ஒரு பாரம்பரியத்துல தான் ஓடிட்டு இருக்குங்க. எல்லாம் they are after money sir, they are after something. அது ஒரு சோத்திர கூட்டம்னா சோத்திர கூட்டம்னு சொல்லி பிறகு அங்க வடபாயசம் கொடுப்பாங்க தெரியல. சோத்திர கூட்டம்னு சொல்லிட்டு வடபாயசம் சொல்றாங்களாமே. எங்க இருந்து வந்தாங்க இவங்க எல்லாம்? பயிரே அவருடைய தெய்வமா? உங்களுக்கு உங்க குவி கண்ணோட்ட எல்லாம் பணம் தானே, சாப்பாடு தானா? சாப்பிடுங்கடா, நல்லா தின்னுங்கடா, உடம்ப வளர்த்து கொண்டு போங்கடா. கொளுத்த கறிய மாட போல நரவத்து போங்க. வழிபாடுகள், பாரம்பரியங்கள், சடங்குகள் எல்லாம் நம்மகிட்ட பேச வரக்கூடாது. நம்ம அதுக்கெல்லாம் ஒத்து போக மாட்டோம். நமக்கு ஒத்துக்கிடாது. நேர்மையா தேவையா உனக்கு இருக்கா? அது உங்களுக்கு நாளைக்கு லீவு தானே பார்த்து நீங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு ஜோம் பண்ணணும்னு ஒரு முக்கியமான விஷயம்னா பார்ப்போம். சரி ஜோம் பண்ணணும்.
நாளைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு திவசம்னா அது நீயே சமைச்சு நீயே தின்னு முடிச்சுக்க. எனக்கு ஒரு வடையும் வேண்டாம், பாயாசம் வேண்டாம். நான் வடை பாயாசத்துக்கு மயக்கிறவங்க கிடையாது. வடை பாயாசத்துக்காக இருந்து விட்டு போறவங்க கிடையாது, போனதும் இல்லை, இனி போக போறது இல்லை. சரியா? இந்த வழிபாடு சடங்கெல்லாம் கொஞ்சம் விட்டுறணும். இப்போதான் ஆட்டுடைய கிருபை நம்ம கூட இருக்கும். அதுக்கு நம்ம அடிக்கப்படக்கூடாது. அதுக்கு நான் கட்டுப்பட்டவன் அல்ல, உட்பட்டவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்து 2 நாளாகவும் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அங்க பைபிளை எடுத்து பார்ப்போம். 2 நாளாகவும் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கிறவங்க சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இஸ் தேர். ரொம்ப உற்சாகமான ஒரு விஷயம் அங்கே இருக்கு. கொஞ்சம் படிச்சு பார்க்கலாமா? அங்க நீங்க எடுத்து கொஞ்சம் பொறுமையா நம்ம சீக்கிரமா படிச்சு முடிக்க போறேன். 2 நாளாகவும் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எல்லாரும் எடுத்து படிக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றதுக்கு ஒரு காரணம். கேட்டீங்களா? எடுத்தாச்சு இல்லையா? இந்த 5ஆம் வசனத்தில் என்ன இருக்கு? அகசியா ராஜா என்ன பண்ணான்னா, ஆகாப் குடும்பத்தாருடைய ஆலோசனைப்படி என்ன பண்ணியிருக்கிறான்னா 5ஆம் வசனத்தில் இருக்கு, அவருடைய ஆலோசனைக்கு உட்பட்டவனாய் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் என்னும் ஆகாபின் குமாரனோடு கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனான். அங்கே சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள். இந்த ஆகாபின் குடும்பத்தாரோடு இவன் யுத்தத்துக்கு போகிறான். சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள். ஆகாபின் குமாரனோடு கூட போகிறான். பெரிய தோல்வி, பெரிய பாதிப்பு. அகசியாவுக்கு பெரிய கேடு வந்து விட்டது. ஆகாபின் குடும்பத்தாருடைய ஆலோசனையை கேட்டு அதற்கு உட்படுகிறார். பாருங்க, அவர்களுடைய ஆலோசனைக்கு உட்பட்டவனாய் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் என்னும் ஆகாபின் குமாரனோடு கூட போகிறான். யுத்தம் பண்ண போய் இவன் பெரிய பாதிப்புக்குள்ளாகி விடுகிறான். இவன் வேதனைக்குள்ளாகிறான். அவனை கூட்டிட்டு போனவன் பெரிய காயத்துக்குள்ளாயிட்டான். கூட்டிட்டு போனவன் காயப்படுத்தப்பட்டான். இவனுக்கு பாடி ரொம்ப திண்டாட்டமாய் போய்விட்டது. அகசியாவுக்கு ரொம்ப கஷ்டகாலமாகி போய்விட்டது. பாருங்க, ஆகாவின் குடும்பத்தாருடைய ஆலோசனைக்கு உட்பட்டு இவன் போகிறான். பாருங்கள், 7ஆம் வசனம், அகசியா யோராமிடத்துக்கு வந்தது அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது. எப்படி என்றால், அவன் வந்தபோது யோராமுடனே கூட கர்த்தர் ஆகாவின் குடும்பத்தாரை சங்கரிக்க நிம்சியின் குமாரனாய் யெகூவுக்கு நேராக வெளியே போனான். அவன் அகசியாவை சேவிக்கிற யூதாவின் பிரபுக்களையும் அகசியாவுடைய சகோதரன் குமாரனையும் கண்டுபிடித்து கொண்டு கொண்டான். பின்பு அவன் அகசியாவை தேடினான். அவன் ஒழித்துக் கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து யெகூடத்தில் கொண்டு கொண்டார்கள். அகசியாவை இப்பொழுது யெகூ கொண்டு கொண்டான். ஆகாபின் குடும்பத்தாருடைய ஆலோசனைக்கு இவன் உட்பட்டு அவனுக்கு கூட யோராம கூட யுத்தத்துக்கு போனான். யோராம் காயப்பட்டான். பிறகு அவனை பார்க்க போறான். யெகூவை தேவன் அனுப்பி ஆகாபுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அழிக்கும்படி தேவன் கட்டளை கொடுக்கிறார். யெகூ ஆகாபுடைய குடும்பத்தை அழிச்சு வர வழியில இவன் மாட்டிக்கிட்டான். அகசியா மாட்டிக்கிட்டான். இவனுடைய சகோதரனை எல்லாரும் பேசுகிறான். பிறகு இவனையும் கொண்டு கொண்டான். பாவம், நீ ஏன் சாகணும்? ஆகாபின் குடும்பத்தாரோடு உள்ள ஆலோசனைக்கு உட்படக்கூடாது. இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இவனுக்கு குடும்பம் யாரு, இவனுக்கு அப்பா யாரு, இவங்க அம்மா யாரு, இவனுக்கு பின்னணி யாரு, இவங்க ஆண்டவரை பின்பற்றி வாழ்ந்தவங்க தானா? இவன் விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்தவன், பொருளாசைக்கு இடம் கொடுத்தவன், இவன் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவன், தேவ மனிதர்களுக்கு விரோதமாக துரோக வேலை பார்த்தவன். அப்ப இவனுக்கு ஆலோசனைக்கு நம்ம உட்படக்கூடாது. தேவ ஆலோசனைக்கு உட்படலாம். தேவ சபைக்கு கெடுதல் பண்ணினவன், தீர்க்க தரிசிகளுக்கு தீமை செய்தவன், அந்த பொய்சாட்சி ஏற்படுத்தினானே, பொய்சாட்சி ஏற்படுத்தினான்ல ஏசபேல், ஆகாபின் மனைவி, அந்த குரூப்பில் உள்ளவன். ஆஹா, அந்த குடும்பத்தாருடைய ஆலோசனைக்கு நம்ம உட்படக்கூடாது. இவன் யாரு? இந்த ஆலோசனை சொல்றவன் யாரு? இவங்க குடும்பம் யாரு? இவனுடைய தகப்பன் யாரு? இவன் தேவனுடைய மனுஷன் தானான்னு அறியணும். ஆகாபு பொருளாசைக்காரன். நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை கீரை கொலை ஆகணும்னு கேட்டான். நாபோத்து முடியாதுன்னு சொன்ன உடனே வீட்டில் அவன் சாப்பிடாம படுத்துக்கிட்டான். அவங்க சம்சாரம் ஏசபேல் வந்தார். என்ன ராஜா அப்படி படுத்திருக்கிறீங்க? நாபோத்து திராட்சை தோட்டத்தை தரமாட்டேன்னு சொன்னான்.
அதான் படுத்திருக்கிறேன். அது நான் பார்த்து வாங்கி தரேன், சாப்பிடணும். அவன் சாப்பாடு கொண்டு கொடுக்குறான். மகாராணி மகாராஜாவுக்கு சாப்பாடு கொடுக்குறான். அவன் நல்லா சாப்பிட்டாச்சு. இவன் வெளியே போய் 2 பேரை ரெடி பண்ணி செட்டப் பண்ணி ஏரியாவில் மக்களை போய் சாட்சி சொல்ல வச்சு 40 கல்லறிந்து கொண்டுட்டாங்க. திஸ்பியனாகிய எலியாவை கொண்டு கர்த்தர் சொன்னது என்னவென்றால், இஸ்ரேலிலே ஆகாபின் ரத்தத்தை நாய்கள் நக்கும், இஸ்ரேலிலே இயேசுவின் மாம்சத்தை நாய்கள் தின்னும். கர்த்தர் சொன்னது போல நடந்தது. அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவன் தான் தம்பி, அந்த குடும்பத்தில் உள்ளவங்களோட ஆலோசனைக்கு உட்படுகிறான். நாசமா போறவன், தொலைஞ்சு போறவன், உருப்படாம போறவன், அசுத்தாய் பிடிச்சவன், குறுக்கு பிடிச்சவனுக்கு ஆலோசனைக்கு உட்பட்டா ஒன்னையும் ஒரு நாள் கொல்லுவாங்க. ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். ஆண்டவர் நீயும் சீக்கிரம் செத்து போறதுக்கு ஒப்பு கொடுத்துருவார். ஆமா, அங்க பாஸ்டர் பால்க சபையில ஒரு ரவுடி போய் இருந்து அவருக்கு ஊழியத்தில் சில இடங்களெல்லாம் கொடுத்து போலீஸில் பெட்டிஷன் கொடுத்துட்டான். போலீஸில் அவனுக்கு உடன்பட்டு அவனுக்கு ஆலோசனை உட்பட்டு ஒரு பையன் இருந்துட்டு இருந்தான். அவன் பாலிடெக்னிக்கல்ல படித்து சென்னையில் வேலை வாங்கி சம்பளம் வாங்கி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறவளையில் எக்ஸ்பிரஸ் பஸ், அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கிறவளையில் அந்த பஸ் வேற ஒரு பஸ்ஸில் மோதனையில் ஏற்றது அந்த டோர் திறந்து தூக்கி வீசி he died on the spot. பரிதாபமாக செத்து போட்டாங்க. அது ஒரு சரித்திரம். வேறொரு பையன் என்ன பண்ணிட்டு இருந்தான், அந்த அந்த குரூப்பில் உள்ள ஒரு பையன், அவருக்கு பின்னால 3-4 பெண்ணுகள். அவன் முறைப்படி ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணோட இருந்தா ரைட். பாஸ்டர் பால் சொன்னாரு, நீ கிளை சபையில் இருக்க வேண்டாம், நீ நம்ம மெயின் சர்ச்சில் உங்க உட்காரு. அதெல்லாம் இருக்க மாட்டேன், நான் எனக்கு கொடுத்துருக்க கிளை சபையில் தான் இருப்பேன்னு போய் அங்கே இருந்தான். அங்கே போட்டி, இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா போட்டி, அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா போட்டி, அந்த பொண்ணு போட்டி, ஏகப்பட்ட போட்டி. வாலிப பயிர்களுக்கு போட்டி ரொம்ப இருக்கும். ஆமா, விளையாட்டு போட்டியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுபோல இது ஒரு போட்டி. இவனுக்கு ஒரு சந்தோஷம். ஆமா, இவன் முடிவு பண்ணி யாரோ ஒரு ஆள் முறைப்படி சட்டப்படி ஒழுங்கா கல்யாணம் பண்ணா ரைட்டு. அது இல்லை, இவரிடத்துல அவனுக்கு கொஞ்சம் வருத்தமும் கொஞ்சம் கோபமும் கொஞ்சம் மாற்றமும் ஒதுக்கிட்டான். அங்க இருந்த ஆட்களை கொஞ்சம் வழி பண்ணி சில ஆட்களுக்கு கொஞ்சம் கள்ளுசாரம் எல்லாம் வாங்கி கொடுத்து ஏற்பாடு பண்ணி அங்க ஆராதனை நடத்த போன இடத்துல எல்லாரையும் அங்கே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தண்ணி வாங்கி கொடுத்து எல்லாரையும் உள்ள வச்சு அடைச்சு போட்டாங்க. எனக்கு போன் பண்றாங்க, அங்கிருந்து போன் வருது, நீ ஜோம் பண்ணு, வேற ஐடியா இருந்தா சொல்லி சீக்கிரம். அங்க உள்ளிருப்பு உள்ள வச்சு அவங்க எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாங்க. ஊர்ல உள்ள எல்லாம் குடி எல்லாருக்கும் தண்ணி வாங்கி கொடுத்து நடக்கட்டும், நல்லது நடக்குதா தம்பி, இதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன், புரிஞ்சுக்கடா. அடா நீ புரிஞ்சுக்க, சர்க்கஸ்காரனே தெரிஞ்சுக்க. என்ன தெரியுமா, நான் உடனே எங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ணேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க என்ன நடக்குதான். அங்க இருந்து அவர் இன்னொரு கான்டாக்ட் பண்ணார். உடனே எத்தனை பேர் போயிட்டாங்க ஸ்பாட்டுக்கு. அதெல்லாம் அலறி அடிச்சு ஓடிதானே செத்தம் பிழைச்சவன். இப்போ சமீபத்தில் கடைசியா கிடைச்ச செய்தி என்ன தெரியுமா, கடைசி செய்தி பிரேக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா, அரௌண்ட் more than 5 people died. அந்த கூட்டத்தில் கலெக்டர் கும்பல் 5 பேருக்கு மேல செத்தாச்சு. செத்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் சாவாங்க. இந்த தலைதரிச்ச கூட்டம் இருக்குல்ல, தலைதரிச்சு போன கூட்டம், காமவிகார கூட்டம், தேசி மார்க்கம், கமிஷன் கூட்டம், திருட்டு கூட்டம், அவங்க ஆலோசனைக்கு உட்பட்டேன்னா ஒரு நாள் வரும், உன்னையும் கொல்லுவாங்க. யூ மே பி கில்ட் பை தி எனிமி சொல்லி. உனக்கு பிழைச்சிருக்கணும்னா உனக்கு பிழைச்சிருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், உன் பிள்ளைகளை காணணும், ஒழுங்கா நீடி தாயோடு வாழணும்னா ஆகாவின் குடும்பத்தாரோடு நீ உட்பட்டு ஆலோசனை கேட்ட செத்துற போற. சாவு மணி அடிக்க போகுது. மணி அடிச்சாச்சா நேரத்துக்கு, அங்க அடிச்ச மணி அது வேற ஆளுக்கு. உனக்கு மணி அடிக்காம இருக்கணும்னா ஆகாவின் குடும்பத்தாருக்கு உட்பட்டு அவர்கள் ஆலோசனையை நீ ஏற்றுக்கொள்ளாது. அகசியா, உனக்கு என்னடா கோளாறு பிடிச்சிட்டு பைத்தியக்காரனா இருக்கிறாங்க. ராஜாவாக இருந்து ஆகாவின் குடும்பத்தாருடைய ஆலோசனைக்கு உட்பட்டுதான் இதெல்லாம் புரிஞ்சுங்க. ஆண்டவரை பிரியப்படுத்தி ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை கனப்படுத்தி வாழ்கிறவர்களுடைய தேவ ஆலோசனைக்கு கட்டுப்படலாம், உட்படலாம். அவர் இப்படி சொல்கிறார், இவர் இப்படி சொல்கிறார். அவர்கள் காட்டட்டாக செத்துருவார்கள், நீ செத்துருப்போம். ஆண்டோடைய ஆலோசனைக்கு உட்பட்டு நடந்தால் உனக்கு பயம் இல்லை, பாதிப்பில்லை.
நீடித்த ஆயுளை கர்த்தர் தருவார். பொருளாசைக்காரன், கொலகாரி, தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவங்க, பிறகு வேற என்ன பண்ணாங்க? அவ்வளோதானே. பூசாரிகளுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு கொடுத்தவங்க, அவங்க கோயில் கட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்கல்ல. எல்லாம் நல்லதுதான் நடத்துறாங்க. இருக்கட்டும், சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். புரியும்படியாக தான் பேச முடியும். புரியாமலாம் பேசிட்டு இருக்கிறேன். தமிழ் புரியுது இல்லையா? ஏசபேல், ஆகாபரசன் 2 பேருக்கும் பயங்கரமான நியாய தீர்ப்பு. ஆண்டவர் தீர்மானித்தார், ஆகாவுடைய வம்சாவளியில ஒருத்தரையும் வைக்கக்கூடாது. அதுக்குன்னுதான் யெகூவை தேவன் ஏற்படுத்துகிறார் எலியா தீர்க்கதரிசியின் மூலம். யெகூவை ஆகாப குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறான்? எல்லாருக்கும் தலையில் நாளைக்கு கூடையில சாயங்காலத்துக்குள்ள வரணும் உத்தரவு. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஆலோசனைக்கு உட்பட்டு போகலாமா? அவங்க குடும்பம் உருப்படா குடும்பம், அது சாவு முடிச்ச குடும்பம். எத்தனை பேர் செத்து வரிசையா செத்து கிடக்குறான். அவனுக்கு ஆலோசனைக்கு உட்பட்டேன்னா உருப்படியா? உன் குடும்பம் நல்லா இருக்குமா? உன் பிள்ளை நல்லா இருக்குமா? விட்டுரு. லீவ் தோஸ் டெவில்ஸ், அந்த பேய்களை விட்டு நம்ம இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட மாட்டோம். இவர் கர்த்தரால் ஆசிரியப்பட்டவரா? அவருடைய தகப்பன் யார்? அவருடைய தாயார் யார்? அவருடைய முன்னோர்கள் யார்? இவர்களை ஆண்டவர் வழி நடத்தினாரா? இவங்க ஆண்டவர் பயந்தவங்க தானா? இவங்க ஜீவ பாதையில் தானே நடந்தாங்க? அவங்க ஆண்டவருக்காக வாழ்ந்து ஓட்டம் முடிச்சாங்களா? வெரி குட். இந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஆலோசனை நம்ம கேட்கலாம். அந்த காலத்தில் எனக்கு நினைவுக்கு 40 வருஷத்துக்கு முன்னே எங்க ஊர்ல உள்ள பேர் கிறிஸ்தவர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய மனிதர்கள் எங்க அப்பாட்ட கை வச்சு உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்க வந்தோம். நான் போய் யோசிப்பேன், எதுக்கு நம்ம அப்பாட்ட ஆலோசனை கேட்க வர்றாங்க? ஒரு பொண்ணை காலேஜில் படிக்கிறது கூட கேட்க வருவாங்க. ஒரு இடம் வாங்குறதுக்கு அந்த தோப்பு ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. அது வாங்கண்டான்னு சொல்லி வாங்க மாட்டாங்களே. பேர் கிறிஸ்தவம் மறுபடி தேடி வருவான் ஆலோசனைக்கு. ஏன்னா அவன் என்ன பார்த்துருக்கிறான்னா, எங்களுடைய முன்னோர்கள் யாரு, எங்க குடும்பம் எப்படி, எங்க தகப்பன் யார், அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க கேட்க வந்துருக்கணும். இப்பெல்லாம் எனக்கே தெரியுது. லோரிச்சுப்பா உருப்படா போனவனுக்கு உட்பட்டு அவனுக்கு ஆலோசனை உட்பட்டு நீ நாசமா போறிய. அவன் குடும்பமே தேரல. அவனுக்கு குடும்பத்திலேயே அகால மரணம், திடீர் மரணம், இளவயதின் மரணம், முதிர் வயதில் ஒன்றும் சாகல, எல்லாம் செத்து வரிசையா செத்துக்கிட்டே இருக்கு. அவங்க ஆலோசனை உட்பட்டு நீ செத்துருக்கு ஓரளவுக்கு வழியை தேடுகிறாங்க. நீ கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் தேவ சபைக்குள்ளால ஒரு மாதிரிப்பட்டவங்க எல்லாம் உள்ள போக முடியாது, பிரவேசம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? சுருக்கமாக சொல்லிடுறோம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சில ஆட்களுக்கு தேவ சபையில உள்ள போகக்கூடாது. இன்ஃபார்மிட்டி, சரீரத்தில் சில குறைபாடுகள் உள்ளவர்கள், அங்க எழுதியிருக்கு தமிழ்ல, நீங்க படிச்சுடுங்க. சரீரத்தில் சில குறைபாடு உள்ள ஆண்கள் தேவ சபைக்கு உட்படலாக உள்ள போகக்கூடாது. தே ஆர் நாட் பெர்மிட்டட். அடுத்து, முறைப்படி கல்யாணம் ஆகாமல் பிறந்த எல்லாம் பிள்ளைங்க, அந்த 23:3-2 இருக்கு. முறைப்படி கல்யாணம் ஆகாம பிள்ளை பெற்றுக்கிறாங்கல்ல, அவங்க பிள்ளைகளும் போகலாம். அப்படி எழுதியிருக்குல்ல, பைபிள்ல இருக்காங்க. அதுதான் வேசி பிள்ளை சபைக்கு உட்படலாகாது. நான் இது பழைய பாட்டில் உள்ளது. சில விஷயங்கள் புதிய பாட்டுக்கும் பொருந்துகிறது, புதிய பாட்டு சபைக்கும் பொருந்துகிறது. நான் அதை அனுபவ ரீதியாக கண்டுகொண்டேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி? 23:2 என்ன இருக்கு தெரியுமா? If a man's parents were not legally married, that man may not join with the men of Israel to worship the Lord. சட்டபூர்வமாக கல்யாணம் பண்ணாம இருந்த ஒருவனுக்கு பிள்ளைகள் பிறந்திருந்தால் அவன் சபைக்குள்ள வரக்கூடாது. நான் இனிமேல் இதை பழைய பாட்டில் உள்ள சில காரியங்களை இனி வரும் நாட்களில் புதிய பாட்டு சபையாகிய நம்முடைய சபையிலும் அமல்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் அனுமதித்தார். உண்மையான மாறுதல் இல்லாம அங்க ஒரு பொண்ணை இழுத்துட்டு போய் பிள்ளையை வச்சுக்கிட்டு இங்க வந்துகிட்டு அவன் அந்த சுவை கண்ட பந்தி போல், சக்கரை விளக்கு கலந்து தின்ன பந்தி காலை அறுத்தாலும் விடாது. அவன் ஏற்கனவே ஒரு முன்தூசி பார்த்துருக்கிறான். அங்க ஒரு பொண்ணை இழுத்துட்டு போனது தாய் பாப்பனுக்கு தெரியாம ஓடி கூட்டிட்டு போயிட்டான்ல. பிறகு சட்டப்பூர்வமா கல்யாணம் பண்ணி போனாரு, பிள்ளைய பார்த்தான்ல. அந்த ருசி அவன் சபைக்கு வந்தாலும் விடாது பார்த்துக்கிடுங்க. அதனால அப்படிப்பட்டவனை பற்றி கொஞ்சம் கண்காணிப்பாக தான் இருக்கணும். அவன் யாரு, இவன் எங்க இருந்து வந்தவன், இவன் முறைப்படி கல்யாணம் பண்ண, உனக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் கொஞ்சம் கூட பார்ப்போமே, நீ எங்க வச்சு கல்யாணம் நடந்து, யார் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா? அது அங்க பாம்பு கோயில்ல மஞ்சள் நூலை வச்சு கட்டி விட்டாங்க. அப்படியா? சரி, கொஞ்சம் உஷார் தான். எனக்கு வயசு குறைய நான் இன்னும் ரொம்ப உஷாரா தான் இருப்பேன்.
ஓஹோ, முறைப்படி சட்டப்பூர்வமாக கல்யாணம் பண்ணலையா? கல்யாணம் பண்ண முன்னாலே பிள்ளை பிறந்ததா? அப்ப நான் இன்னும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். நீ வருத்தப்படாத. தகப்பன் தாயுடைய ஈடுபாடோடு சட்டபூர்வமாக கல்யாணம் நடத்திருந்தா நான் ஒன்றும் சொல்லலை. இங்க தகப்பனும் தாய் ஈடுபாடு இல்லாம அந்த பொண்ணு அந்த பையில கூட ஓடி போயிட்டா, அவ பிள்ளைய பத்துட்டு அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா பாஸ்டரையா உனக்கு என்ன வேணும், எனக்கு பசியா இருக்கிறது, நான் மனைவிடத்துல 2 இட்லி கொடுத்து உடனே அனுப்பிவிடு என்று சொல்கிறேன். அதுபோல உள்ளவங்களுக்குன்னு வேற சபை இருக்குது. அது சர்க்கஸ்ல டான்ஸ்ல எல்லாம் சபைகள் இருக்குது. அங்க எல்லாம் சேர்ந்துக்கலாம். குப்பை போடுற இடம் இருக்குது, அங்கே போய்க்கலாம். நம்ம சபைக்கு வேண்டாங்க, நீங்க வேற ஏதாவது பாருங்க. ஒரு நாள் ஒரு விசுவாசி ஏனாட்ட ஒரு விசுவாசி அறிமுகப்படுத்தினாங்க. இந்த பாப்பா இவ கல்யாணம் ஆனவன், இவ ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஆகி அவ மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறாரு. சரி, நீ ரசிக்கப்பட்டிருக்கிறியா? ஆமா ரசிக்கப்பட்ட. ஞானஸ்நானம் ஆமா. பரிசுத்தம் ஆமா. எப்படி ஆண்டவரை அறியாத ஒருவனை எப்படி நீ கல்யாணம் பண்ணு? அது அவருக்கு எனக்கு மேல ரொம்ப பிரியமா இருந்தது, எனக்கும் அவர் மேல ரொம்ப பிரியமா இருந்தது. We loved one another. It was an affair. அது ஒரு காதல் கல்யாணம். சரியா? நீ யாரு என்னன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன், என்னோட அறிமுகப்படுத்தினாங்கல்ல அம்மா, அம்மாட்ட சொல்லிட்டேன், இது தேராது, இது லாயக்கப்படாது, இது ஒத்து வராது, இது நமக்கு சபைக்கு காலம் தள்ளாது, போயிட்டு போகுது. அதுதான் நடந்திருக்கு. அவங்க தம்பி இப்ப உங்களுக்கு புரியுது இல்லையா? பழைய பாட்டுல இந்த இன்ஃபார்மிட்டி, சரீரத்தில் குறைபாடு உள்ளவன் சபைக்கு வரக்கூடாது. முறைப்படி கல்யாணம் ஆகாம பிறந்தாங்கல்ல பிள்ளைங்க, அவங்களும் வரக்கூடாது. அடுத்து அம்மா புத்திரரும் மோகா புத்திரர் இருக்குல்ல, 23 அது நெறிகட்டு பிறந்தவர்கள். நெறிகட்டு பிறந்த பிள்ளைகள் ஆண்டவர் சமூகத்தில் 10 தலைமுறைக்கு வரக்கூடாதா? நோ சார், அவங்க வரக்கூடாது. அவன் அம்மா புத்திரன், அவன் மோகா புத்திரன், அவருக்குன்னு வேற சபை இருக்கும், அவருக்குன்னு வேற சங்கம் இருக்கும், ஐக்கியம் இருக்கும். அவங்க அங்க போட்டு இருக்கட்டப்பா, அவங்களுக்கு அதெல்லாம் ஒத்து வரும். ஆமாங்க, நமக்கு சரி வராது. ஆனா அதே நேரத்தில் 23:7-8 என்ன இருக்கு தெரியுமா? 3ஆம் தலைமுறையில எகிப்தியருக்கு பிறந்த பிள்ளைகள் சபைக்குள்ள வரலாமா? பத்தியா? எகிப்தியருக்கு பிறந்த பிள்ளைகள் 3ஆம் தலைமுறையில அவங்க சபைக்கு வரும். ஆனா அம்மன் புத்திர மோகபுத்திரனி 10 தலைமுறைக்கு சபைக்குள்ள வரக்கூடாது. அவங்க உள்ள பிரவேசிக்கல் ஆகாது, அவங்களுக்கு உள்ள வர இடம் இல்லை, உட்படலாகாது, சபையில உட்படக்கூடாது. வேணும்னா சும்மா வந்து போயிட்டு இருக்கிறாங்க, வந்து போயிட்டு இருக்கிறான். ஆமா, நான் அவங்க சபைக்கு வரலாமா? நீ வரணும் வரணும். நான் இல்லை அது பாஸ்டர், நான் 6 மாதம் வரேன், எனக்கு ஒரு ஞானஸ்நானம் தருவீங்களா? நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறேன் தம்பி, ஜோம் பண்ணி ஆண்டவர் தர சொன்னா தர. அம்மா புத்திரன் மோகபுத்திரன் நெறிகட்டு பிறந்தது. இவங்க எப்படி பிறந்தாங்க? நெறியோட பிறந்தாங்களா, நெறிகட்டு பிறந்தாங்களா? நல்ல தகவலுக்கு பிறந்தானா அந்த பையன்? அவன் நல்ல தகவலுக்கு பிறந்தானா? அவனுக்கு அம்மா ஒண்ணுதானா? அவனுக்கு அப்பா ஒண்ணுதானா? அப்படி சரி இல்ல, அம்மா 1 அப்பா 2, இல்லைன்னா அம்மா அப்பா 1 அம்மா 2. அது சரி கிடையாது, வேண்டாம். இது நமக்கு ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் இப்ப இல்லை. புதிய ஏற்பாட்டு சபையிலையும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் அனுமதி தந்தாலும் அப்படிப்பட்டவங்க சார். யாராவது முன்னால வந்தவங்க எல்லாம் ஒழுங்கா இருந்தவங்க தான் இருக்கிறாங்க. நெருக்கட்டு பிறந்தவங்க நெருங்கிடாம கல்யாணம் பண்ணணும்னு போயிட்டான். அவன் போயிட்டான், எனக்கு பிரச்சனை இல்லை, ஐ ஆம் ஃப்ரீ டுடே, ஐ ஆம் கிளாட் ஐ பிலாங் டு ஜீசஸ். இனிமேல் எவனா வந்தான்னு, தம்பி நீ யாரப்பா, இவன் யாரு, நீ உனக்கு கூட்டிட்டு வந்தியா? அப்படியா? அவர் யாரு? நீ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? சரி, அவரு மட்டும் ஃப்ரெண்டா, அவருக்கு மனைவி உங்களுக்கு ஃப்ரெண்டா? அவருக்கு மனைவி நமக்கு ஃப்ரெண்டு தான். ஒரு தோசைக்கு ஒரு முட்டை அவங்க பொறிச்சு கொடுப்பாங்க. அவங்க மனைவி, ஃப்ரெண்டுக்கு மனைவி. அண்ணனுக்கு அண்ணன் இருக்கிறாங்கல்ல, அண்ணனுக்கு ஒரு முட்டைக்கு ஒரு தோசைக்கு ஒரு முட்டை பொறிச்சு கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஃப்ரெண்டு இருக்கிறல்ல, நம்ம புருஷனுக்கு ஃப்ரெண்டு, அவருக்கு வீட்டுக்கு வந்தா ஒரு தோசைக்கு ஒரு முட்டை அவங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் வேண்டாம், நீ வேற ஏதாவது வழியை பாரு, வேற ஏதாவது ஊரை பாரு, வேற ஏதாவது சபையை பாரு, நீயாக நல்லா இருப்ப கோடி புண்ணியம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர. நமக்கு வேண்டாப்பா, எனக்கு கொஞ்சம் பேர் இருந்தாலும் போதும், ஒழுக்கமா ஒழுங்கா பத்தியா முறையா பொண்ணு கட்டினியா, முறையா பிள்ளை பத்தியா, அது போதும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு நினைவு பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நான் இன்னும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்கிறேன். ஆமா, அன்னைக்கு ஒரு பையன் உங்க உள்ள வந்தான், பைக்கில் வந்தான், பார்த்தீங்க, ஒரு வாலிப படம் கூட்டிட்டு ஒரு சித்தா போட்டு ஒரு ஸ்டைல் பண்ணேன். நான் இங்க இருந்து பார்த்த பார்வையில அவன் ஓடியே போயிட்டாங்க. சத்தியமா நான் என்ன பார்த்தேன், நான் சும்மா தான் பார்த்தேன். இன்னொரு பையன் சொல்றான், பார்த்து அவன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறானா, நீங்க அவனுக்கு பந்தியில பந்தியில என்னத்த பேசுறாங்க? ஒரு ஊழியக்கார பையனா இருந்துக்கிட்டு
தலைக்கு வழி இல்லையா? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா? முறைப்படி கல்யாணம் பண்ண இல்லை. பின்ன அவன் கூட்டிட்டு போறவனுக்கு நான் பந்தியில பங்கு கொடுக்க முடியாது. ஞானசனாலும் கொடுக்க மாட்டேன், பந்தியில பங்கு கொடுக்க மாட்டேன். அவனை போக சொல்லு வேற எங்க, இந்த சபையில உட்படலாக நீ வேற எங்கேயும் போய்ச்சாரு, எவனுட்டியா போ. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1:13 அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எங்கேயோ கடந்தவர், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தீர். ஹல்லேலூயா. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். God made us free from the power of darkness and he brought us into the kingdom of his dear son. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. நம்ம எல்லாரையும் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு தேவன் உட்படுத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தவர்கள், அந்நியரானவர்கள், புறஜாதியார், தேவனற்றவர்கள், இருளில் கடந்த நம்ம ஒளியாகி அவரிடத்தை கொண்டு வந்துட்டார். நம்ம குமாரனுடைய ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். அந்த ராஜ்யத்தை அடைவதற்கு ஏற்றவாறு நம்ம வாழ்க்கையை வச்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மாம்சத்துக்கு உட்பட்ட காலத்தில் நம்ம பாவ இச்சைகளை நடப்பித்து வந்தோம். நம்ம அறியாமையினால பாவம் செஞ்சாலும் பாவத்துக்கு பரிகாரம் உண்டு, பரிகாரம் தேடணும். வஞ்சிக்கப்பட்டு மீறுதல் செய்யக்கூடாது. புரியுங்களா? சரியா? அதே போலதான் குடும்ப வாழ்க்கையில கூட ரோமர் 7:2 பவுல் சொல்றாரு, புருஷனுடைய நிபந்தனைக்கு அவள் உட்பட்டிருக்கிறாள். விசுவாசி, நீ பைபிள் படிச்சிருக்கிறியா? நீ கல்யாணம் ஆகி ஒரு புருஷனுக்கு மனைவியா இருக்கிறான்னா, உன்னுடைய புருஷன் விசுவாசியா இருந்தால் அவனுடைய நிபந்தனைக்கு நீ உட்பட்டிருக்கிறாய். You are bound there on the day of marriage. நீ அந்த கல்யாண நாளிலே ஒரு பாண்ட்ல உட்பட்டிருக்கிற, ஒரு நிபந்தனைக்கு. மேரிட் லைஃப். நீ உன் புருஷன் உயிரோடு இருக்கிறவர்கள் புருஷனை விட்டுட்டு எங்கேயும் ஓட முடியாது. அவங்களை விவாகரத்து பண்ணிவிடுவோம், எங்க அப்பா விட்டு எங்கேயும் போய் சொல்ல. என்கிட்ட ஏன் சொல்றேன்? என்கிட்ட சொல்ல வர்றேன்னா 5000 ரூபாய் முதல்ல ஃபைன் கட்டு, அதுக்கப்புறம் பஞ்சாயத்தை கூப்பிடுது. அதுக்கு முன்னாடி எவனையும் கூட்டிட்டு என்கிட்ட வராத. நான் இழிச்சவா இல்லை, எவனுக்கு பஞ்சாயத்துக்கு நான் வரக்கூடியவா இல்லை. என் புருஷனோடு எனக்கு வாழணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வேற ஆளா இல்லை, உனக்கு வேற ஆள் இருக்கும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாலே உனக்கு காதலன் இருந்தால, அதனால இருப்பான். மனைவியானவள் புருஷனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். கல்யாணமும் உனக்கு நடந்துதான், அது எந்த மதத்திலே எந்த முறையில நடந்திருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன்னா இது சீல் போட்டாச்சு. இயேசுவின் நாமத்தில் நீ உன் புருஷனுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு வாழணும். எனக்கு அவன் வேண்டாம், அவனு கூட வாழ மாட்டேன், நான் வேற எங்கேயாவது போறேன், எங்க அப்பா அப்படி ஒரு பேச்சுக்கு இங்க இடம் இல்லை. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு வந்தாச்சு, ஆண்டவர் பிள்ளையாக சாட்சியா வாழணும். அப்பதான் பரலோகத்துக்கே போக முடியும். இல்லைன்னா ஆண்டவர் விட மாட்டார். நான் போயிடுவேன் ஆண்டவர். நீ போக முடியாது, நீ போவியா போக மாட்டியான்னு எனக்கே தெரியுமே. அப்புறம் நீ என்ன சொல்ல வேண்டியிருக்கு? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் ஒழுங்கு உண்டு, நீதி உண்டு, நியாயம் உண்டு, பக்தி உண்டு, பரிசுத்தம். ஹல்லேலூயா. புருஷனுக்கு கட்டுப்பட்டு இருக்குது. ஆண்டவரை கட்டுப்பட்டு வாழணும், ஆண்டவரை கனப்படுத்தி வாழணும். உலகத்துக்கு பின்னாலே, பாரம்பரியத்துக்கு பின்னாலே, சடங்குக்கு பின்னாலேயும் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டுறக்கூடாது. அடிமையாக ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். வேற எவனுக்கும் நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.